இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஏவுகணை தாக்குதல்கள் படுபயங்கரமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஏரியாவை காட்டுறாங்க. அங்க எரிஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு பில்டிங்குள்ள நம்ம ஹீரோயின் இருக்கிறா. லேண்ட்லைன் போன்ல யாரோ ஒரு தாடிக்காரனுக்கு கால் பண்றா. அவங்க உன்னை பிடிச்சிடக்கூடாது, மூத்தவங்களோட பொண்ணு நீதான் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, கவனமா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் எச்சரிக்கிறார். பார்த்தா மாஸ்க போட்டு ஒருத்தி அங்கிட்டு வர, துப்பாக்கியில தோட்டாக்களை போட்டுட்டு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கா. அவளை கண்டுபிடிச்சிட்டியா? அவ எனக்கு உயிரோட வேணும்னு அந்த பக்கத்துல இருந்து யாரோ பேசிட்டு இருக்காங்க போன்ல. அப்போ தண்ணி மாதிரி ஏதோ ஒண்ணு பாட்டில்ல வருங்க, அதை துப்பாக்கியால சுடுவா, உடம்பு முழுக்க தெரிச்சிடும். அப்புறம் தான் மோந்து பார்த்தா அது பெட்ரோல் போல தெரியுது. பத்தி எரியிற நெருப்புக்கு மத்தியில அவளை துப்பாக்கியால சுடுவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவ வேகமா ஓடியாந்து ஜன்னலை பொளந்துகிட்டு அந்த பக்கத்துல விழுவா. அப்புறம் பார்த்தா அனிமேஷன் கேரக்டர்ல அவ எவ்வளவு சாதனைகளை பண்ணிருக்கிறாங்கிறப்ப காட்டுறாங்க. உலகமே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தா அவ வேற ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருப்பா. அப்புறம் தான் படத்தோட பேரு லோகா சாப்டர் 1 சந்திரா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, இந்த பொண்ணு பேரு சந்திரா. அனிமேஷன்ல ஏலியன்கள் உலகத்துக்கு வந்து போனதை காட்டுறாங்க. ஆதிகால மனிதர்களுக்கு நெருப்பை பத்தி நவீன மனுஷ ஒருத்தன் விளக்கிக்கிட்டு இருக்கிறாப்லையும் காட்டுறாங்க. அடிமை முறை இருந்த காலகட்டத்திலேயே மக்களுக்கு ஆபத் பாண்டவனா சில பேர் அப்பையும் இருந்திருக்கிறாங்க. மக்களை காப்பாற்றுவதற்கும் அழிப்பதற்கும் போட்டி. தண்ணிக்குள்ளேயே ஏலியன் ஷிப் ஒன்னு வந்து விழும். ஓபன் பண்ணா அதுல ஒரு லேடி இருக்கிறாப்ல வேற அனிமேஷன்ல காட்டுறாங்க. அப்புறம் ட்வின் மாதிரி 2 பசங்க. அந்த காலகட்டத்திலேயே தன்னை விட உயரமான பல மக்களை அவங்க கொண்டு குவிச்சிட்டு இருக்கிறாங்க. யானையவே வெட்டக்கூடிய அளவுக்கு வேகமா குதிக்கிறவனும் பின்னாடி ஓனாயையும் காட்டுறாங்க. செங்கோல்களோட பல பேரு இதிகாச காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறாப்ல காட்டுறாங்க. அப்புறம் கட் பண்ணா இப்ப நடப்புல நம்ம ஹீரோயின் சந்திரா ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இருக்கிறா. பிக்கப் பண்றதுக்காக நம்ம தாடிக்காரர் வந்திருக்கிறார். அவருக்கு டிரைவர் வேலை பார்க்குற பையன் ஒருத்தன். நீங்க தேடிட்டு இருக்கிற பொண்ணு வந்துட்டா அப்படின்னு சொன்னதும் அவரும் ஆர்வமா கவனிக்கிறார். வந்தவ இவன் யாரு புதுசா இருக்கு அப்படின்னு விசாரிக்க, நம்ம பையன் தான் நம்பலாம் அப்படிங்கிறாரு இவர். ஒன்னும் பிரச்சனை வராது அப்படின்னு 1க்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் கார்ல ஏறாங்க. வண்டி கிளம்பிடுச்சு. ஒரு பெரியவரை போய் சந்திக்கிறாங்க. அப்படியே இருக்கியம்மா அப்படிங்கிறாரு அவர். நீங்க என்ன இவ்வளவு வேகமா வயசாகிட்டே போறீங்களே அப்படிங்கிறாங்க இவங்க. சரி வா போட்டோ எடுத்துக்கலான்னு இவளுக்கு புதுசா போட்டோ எடுத்து பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, அது இதுன்னு நிறைய ஐடி ப்ரூஃப் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் நீ என்ன பார்க்க வரும்போது நான் உயிரோட இருப்பனோ இல்லையோ, அதனால எனக்கு பிறகு என் புள்ளைய நான் ட்ரெயின் பண்ணிருக்கிறேன், அவன் உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்வான் அப்படின்னு தான் புள்ளைய காட்டுறேன். சரின்னு அந்த மாவும் கட்டி பிடிச்சி குட் பை சொல்லிட்டு கிளம்புறான். இவை இப்ப தங்குவதற்காக புதிய வீடு ஒண்ணு ஏற்பாடு செய்யப்பட்டுகிறது ஒரு பிளாட்ல. முதல் தடவை பிளாட்டுக்கு வரவ பிளாட்டை நல்லா மாபு போட்டு தொடச்சு கிளீன் பண்ணி மாங்குன்னு உட்காந்து ஏகப்பட்ட வேலை பார்க்கறா. அப்புறம் இங்க ஒரு பீரோ மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை கபோர்டை நகட்டினோம்னா அதுக்கு பின்னாடி ரகசியமாக ஒரு ரூம் ஒண்ணு இருக்குது. அதுல பெட்டிக்குள்ள கத்தியை பிடிச்சிழுத்தா கத்தி 2 உடஞ்ச 2 பக்கமும் 2 துண்டா வர ரேஞ்சுக்கு அவளுக்கு பவர். அப்புறம் பழைய பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பேப்பர்ஸை ஜன்னல்ல இருந்து வெளிச்சம் உள்ள வராதபடி நல்லா மூடி வைக்கிற. அப்புறம் ஒரு ஜன்னல் கதவை மூட இந்த பக்கம் வரும்போது ராத்திரி நேரம் மூட வரும்போது தான் எதிர்த்த பிளாட்ல நம்ம பய ஆணு வாய பிறந்து ஜொல்ல விட்டுக்கிட்டே அவளை பார்த்துட்டு இருக்கிறத கவனிக்கிறா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் தான் சுயனனுக்கு திரும்பி ஹாய் அப்படின்னு புன்னகிப்பான். அவ திரையை சாத்திட்டு அந்த பக்கம் போயிட்டா. பார்த்தா ஏத்து வீட்டு பையன் தான் நம்ம ஹீரோ. வீட்டுல அடிக்கடி பார்ட்டி நடத்துவான். இப்ப கூட ஒருத்தி காலிங் பெல் அடிச்சு வெளியில நிக்கிறா. யாருன்னு பார்த்தா ஒரு காலத்துல நம்ம ஹீரோவை காதலிச்சுக்கிட்டு இருந்தவதான். அப்புறம் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்களாம். நம்ம பிரேக்கப்புக்கு காரணமே இதோ டிவி பார்த்துட்டு இருக்கிற இந்த தெருப்பொறிக்கையும் இன்னொரு ஊர் பொறுக்கி ஒருத்தவன் தெரியவானே எங்க அவன் அப்படின்னு சத்தம் போடுறான். அவன் அந்த பக்கம் கையில சரக்கோட திரியிறாங்க. இவளை பார்த்ததுமே ஒளிஞ்சுக்கிறான். என்னடி உனக்கு பிரச்சனை? அதான் சரிப்பட்டு வராதுன்னு பிரேக்கப் ஆகி போச்சுல. அப்புறம் என்னன்னு கேட்டா, இவன் என்னோட புது பாய் ஃப்ரெண்டு, இவனும் நானும் வீட்டுல தங்க போறோம். ஆனா அவனுக்கு பூனை என்ன அலர்ஜி ஆகாது. நீ கிஃப்டா கொடுத்த பூனை தானே இது, இந்தா ஒரு நாளைக்கு வச்சுக்கோ, இல்ல நான் வர்ற வரைக்கும் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறா. இவளால பிரச்சனை வேண்டான்னு தயவு செய்து இடத்த காலி பண்ணு அப்படின்னு சத்தம் போடுறான். பூனையை கொடுத்து தொலை அப்படிங்கிறான். அந்த பக்கம் ஊர் பொறுக்கி இவளை பார்த்ததுமே எப்படி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான்னு கவனிங்க. என்னடா ஊர் பொறுக்கி, இன்னும் நீ திருந்தலையா? எப்பதான் திருந்த போறியோ? நான் சொல்லல இவன் தான் அந்த ஊர் பொறுக்கின்னு தான் பாய் ஃப்ரெண்டுக்கு அறிமுகப்படுத்திட்டு போறா. அவ எக்ஸ் அப்படி போறா. அப்புறம் பார்த்தா இங்க பார்ட்டியில சரக்கு சைடிஸ்னு நிறைய ஓடுது. இவங்களும் சரக்கு அடிச்சுட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கிறாங்க. அப்புறம் பார்ட்டிக்கு போலான்னு பார்த்தா இவங்க வீட்டுக்குள்ளேயே சோஃபால ஒருத்தன் படுத்து கிடக்குறான் கண்ணாடி போட்டுக்கிட்டு. ஏய் யாரா அவன் அப்படின்னு பாக்குறாங்க. யாரா கிடக்கட்டும், மட்டையா கிடக்குறான்ல, சாத்திட்டு கிளம்புவோம் அப்புறம் போய்கிட்டு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு பார்ட்டி பக்கம் கிளம்புறாங்க. அதே சமயம் அடிக்கடி அந்த டிரைவர் பையன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பொட்டியை கொடுத்துட்டு போறான். இவ பகல்ல எல்லாம் நல்லா தூங்குறா. ராத்திரி தான் வேலை தேடி இன்டர்வியூ எல்லாம் அட்டெண்ட் பண்ண போறா. அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இவளுக்கு வேலையும் கிடைக்குது. அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறா. கூட வேலை பார்க்குற பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தவன் அடிக்கடி வர்றதும் அவளை ஏதோ வித்தியாசமா கொடுமைப்படுத்துற மாதிரியும் இவ கவனிக்கிறா. அப்புறம் நம்ம பசங்க சும்மா இல்லாம துப்பாக்கி சுடுற போட்டியெல்லாம் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சான்ஸ் கிடைக்கும் போது துப்பாக்கி சுடுறது எப்படி எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. சும்மா ஃபன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு தாடிக்காரர் வர. இவகிட்ட பழமையான நோட்டுகள் ஏதோ இருக்கிறது. அது பத்தான்னு இவரு பழைய நோட்டுகளுக்கு பதிலா இப்ப இருக்கிற இந்த 500 நோட்டு கட்டுகளை செலவுக்கு கொடுத்துட்டு போறாப்ல. ஏதாவதுன்னா என்கிட்ட தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லிடுறா. சரி நீ இவளும் பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. அப்போ நம்ம பசங்க கிட்ட இவ தாண்டா அந்த எழுத்த பிளாட் பொண்ணுன்னு நம்ம ஹீரோ அறிமுகப்படுத்துறான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உப்பு லைட்டா கீழே கொட்டும். அதை கேமரால காட்டி அப்படியே கேமராவை வானத்தை நோக்கி தூக்குனா வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை காட்டி நம்ம பசங்களோட வீட்டை காட்டுறாங்க.
ஹோட்டல் டு வீட எவ்வளவு அழகா காட்டியிருக்காங்கன்னு பாருங்க. அப்புறம் அவ வருவாளா காட்சி தருவாளான்னு ரொம்ப ஆர்வமா பயப்புள்ள காத்து கிடக்கிறான். தூரத்துல இருந்து அவளை பார்த்து ரசிக்கிறான். இங்க சரக்கு பார்ட்டி டான்ஸ் கேமு அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. கூடவே ஒரு பய கேம் விளையாடுற இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறான் பாருங்க. இந்த கேரக்டருக்கு பேச்சே கிடையாது போல, டயலாகே கிடையாது போல. எப்ப பார்த்தாலும் அவங்க ரூம்லயே கிடக்குறான், சரக்கு அடிச்சுக்கிட்டே கிடக்குறான், மப்புலயே கிடக்குறான். அப்புறம் நம்ம பசங்க 3 பேர் வந்துட்டு இருக்கும்போது டேய் வானத்துல நட்சத்திர கல் ஒன்று எரிஞ்சு விழுகுது பாரு அப்படின்னு, டேய் அது ஃபிளைட்ரா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இவங்க 3 பேர் இந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா இவங்களுக்கு பின்னாடி லேட் நைட்ல வேலை பார்த்துட்டு போன ஒருத்தவனை ஆட்டோக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிற ஒரு 3 பேர் மயக்க ஊசியை ரெடி பண்ணி டப்புனி இறக்கி சத்தமே இல்லாம ஆட்டோல தூக்கி போட்டு கடத்திட்டு போறாங்க. அப்பதான் நம்ம பைய தன்னோட லேசு அவுந்து போச்சேன்னு சொல்லி ஷூல லேச கட்டிக்கிட்டு இருக்கிறான். இங்க அள்ளி போட்டு போனவங்க காலு தொங்குறத பார்த்துட்டு சார் காலு சார் அப்படின்னு சத்தம் போட காலை தூக்கி போட்டுட்டு அவங்க லைக்க காட்டிட்டு போறானுங்க. கேட்டா சமூக சேவை, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சமூக சேவை பண்ணலைன்னா நமக்கு தூக்க வராதே அப்படின்னு சீனை போட்டுட்டு போறான் நம்ம ஹீரோ. அப்புறம் வந்து நியூஸை பார்த்துக்கிட்டு இருந்தா நியூஸ்ல அந்த ஏரியால அடிக்கடி நிறைய பேர் காணாம போறதாகவும் உடல் உறுப்புகளுக்காகத்தான் அந்த ஆட்கள் காணாம போறாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கிறதாகவும் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு கீழ் வீட்டுக்கார பொண்ணு வந்து அங்கிள் உங்க பூனை வெளியில தெரியுது அப்படின்னு சொல்ல சார் என்ன பூனையை தேடி வராங்க. வீட்டில் இருக்க வேண்டிய பூனை வெளியில தெரியுது போல. டிராபிக் ஆகிட்டே இருக்குது. அங்கிட்டு இருக்கிற அந்த பூனையை எடுத்துட்டு இந்த பக்கத்துல திரும்பவும் பாருங்க படு வேகமா வந்துட்டு இருக்கிற ஒரு கார்ல மாட்ட போறான். அடிச்சு தூக்க போகுது. ஐயோ அப்படின்னு டிரைவர் பதறாரு, இவன் பதறான், பக்கத்து வீட்டு அக்கா பதறதுன்னு எல்லா பேரும் பதறும் போது பூனை கூட பதறி குதிச்சு ஓடி போயிடுச்சு. அவ்வளவுதான் ஜோலி முடிஞ்சிருச்சு. இவன் கண்ணை முடிப்பான். பார்த்தா யாரோ வந்து ஒரு தள்ளி விட்டுட்டு போற அவ்வளவு தெரியுது. அவ்வளவு வேகமா வந்து தள்ளி விட்டுட்டு கார் ஆக்சிடென்ட்ல இருந்து அந்த பையனை யாரோ காப்பாத்திட்டு போயிருக்காங்க. தம்பி என்னடாச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது இவன் பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான் கண்ணை மூடி. அவதான் வந்து தள்ளிவிட்டு போயிருக்கிறா. யாரு நம்ம சந்திரா ஹீரோயின். ஆனா இவ்வளவு வேகமா வந்து ஒருத்தவங்களால தள்ளிவிட்டு போக முடியுமா? ஒருவேளை கனவா இருக்குமோன்னு கூட யோசிக்கிறான். மேல இருந்து ஃப்ரெண்டுக்கார டேய் வாடா அப்படின்னு சத்தம் போட யாரு நம்ம திருப்பூரிக்கு சத்தம் போட இவனும் அங்கிட்டு வந்துட்டான். அப்புறம் ராத்திரி தனியா ஒரு பொண்ணு கிளம்பி போய்கிட்டு இருக்கிறா. ட்ரெஸ் விஷயம் பார்த்தா போன்ல யாருக்கிட்டயே நான் வர்றேன் அட்ரஸ் சொல்லிட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு போறத பார்த்தா பாய் ஃப்ரெண்டை தேடி போறாளா இல்ல பிசினஸுக்காக போறாளான்னு கிளாரிட்டி இல்ல. அந்த உடல் உறுப்புகளை திருடுற கேங்கு ஆட்டோல ஏறு அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ண இவ பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறா. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ரோந்து பணியில இருக்கிற ஒரு போலீஸ் வண்டியை பார்த்ததும் அப்பாடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஓடியாரா. வண்டியில ஒரு டிரைவர் இருக்கிறாரு, கூட ஒரு எஸ்ஐ இருக்கிறார். யாரு அட நம்ம சாண்டி. ஆளு கம்முன்னு கெத்தா இறங்குறாரு. அவரை பார்த்ததுமே அந்த ஆட்டோக்காரனுங்க வண்டியை ஓரமா ஒதுக்குறானுங்க. யூட்டர்ன் பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இந்த ஏரியா பக்கம் சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்குது. அதை அவர் கவனிக்கிறார். இந்நேரத்துல உனக்கு இங்க என்ன வேலை, வீடு இங்கிட்டு தான் இருக்குன்னா அட்ரஸ் சொல்லு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி. அவ பெப்பான்னு இருக்கிறா. ஆட்டோக்காரங்க எங்களை தட்டிட்டு வர்றாங்கிறாப்ல சைகை காட்டுறா. அதுக்குள்ள நல்ல வேலை இன்ஸ்பெக்டரமா அங்கிட்டு இருந்து வருதுங்க. என்ன அங்க பிரச்சனை அப்படின்னு விசாரிக்குது. உயரதிகாரி வந்திருக்கிறேன் சல்யூட் அடிக்க மாட்டியா அப்படின்னு கேட்கிறா. இந்த வயலுக்கு இந்த ஏதோ ஒரு காம்ப்ளெக்சிட்டின்னு வாங்கல தானுங்கிற அந்த திமிரு இருக்கும். யாருக்கு நம்ம சாண்டிக்கு. பொம்பளை உயரதிகாரியா இருந்தா கூட சல்யூட் அடிக்க மாட்டேன்னு நிப்பான். இவளே கேட்டுக்கிட்டதுனால வேற வழி இல்லாம அவமானத்தோட தான் சல்யூட் அடிக்கிறான். ஏமா ஏறுமா நான் இறக்கி விட்டு போறேன்னு. நல்ல வேலை அந்த அம்மா வண்டியில ஏத்துச்சு. இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு என்ன இருக்குமோ தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறான். அந்த பொண்ணு தாண்டா என்ன வந்து காப்பாத்துச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறான். டேய் நான் தான் பால்கனில இருந்து பார்த்தேன்ல, அப்படி எதுவும் நடக்கலடா, இல்லனா ஊரே பார்த்திருக்காதா அப்படின்றாரு தெருப்பொறுக்கி நம்ம ஹீரோவோட நண்பர். இவர் பொறுக்கித்தனமா எந்த ஒரு விஷயமும் செஞ்சு நமக்கு காட்டல நண்பர்னே சொல்லுவோம். அப்புறம் வேலை முடிஞ்சு குப்பை எல்லாத்தையும் தூக்கி போடுற அந்த தருணத்துல கூட வேலை பார்க்குற பொண்ணை மறுபடியும் அந்த லவ்வர் பாய் வந்து உரண்டு இழுக்கிறான். இந்த லவ்வர் பாய் யாருன்னு நல்லா தெரியுதா? ஆட்டோல வந்து ஆட்களை கடத்துற குரூப் அவன் தான். அந்த குரூப் லீடரோட தம்பியான லவ் பண்றேங்கிற பொருளை இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவளும் கண்டு காணாம இருக்கிறா. சரி லவ் தானே, முன்ன படம் இருந்தா கூட வன்முறை காதல் எல்லாம் இருக்குதுன்னு கொஞ்சம் பொறுமையா தான் போறான். ஆனா பயபுள்ள ஆசிட் எடுத்துட்டு என்ன லவ் ஒத்துக்க மாட்டியா, அவ்வளவு பெரிய அப்பா டக்கர்னு ஒண்ணு நினைப்பா, இல்ல வேற யாராவது லவ் பண்றியா, இந்த மூஞ்சி எனக்கு மட்டும்தான், அதை மீறி யாராவது லவ் பண்ணணும் வைக்கணும்னு நினைச்ச அப்படின்னு ஆசிட்டோட மூடியை கலட்டி அப்படியே மூஞ்சில் அடிக்கிறது காத்துட்டு இருக்காங்க. குப்பையை போட்டு போனவ கொல்ல பார்த்ததும் விடுவாளா, டப்புன்னு பார்த்தா திரும்பி பார்க்கும்போது பக்கத்துல நிக்கிறா. அப்படியே அந்த ஆசிட் பாட்டிலோட சேர்த்து சவத்துல ஒரு அடி, அவன் கையும் பொத்து போகும், இவளோட கையும் பொத்து போகும். கழுத்தை பிடிச்சி ஒரு தூக்கி எறிவா. பயப்புள்ள ஏய் யார் இவ, ஏய் யார் தெரியுமான்னு சீனை போட்டு வந்தா அடி பொலன்னு பொலக்கிறா. சாதாரண பொண்ணு இல்ல, இவகிட்ட வச்சுக்க முடியாதுங்கிறது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம அடிச்சு பொழந்ததோட விரலையும் உடச்சு விட்டா. சாரி சொல்லு அப்படிங்கிறா. பயப்புள்ள சாரின்னு கடைசியா கேக்குறாங்க. விட்டுட்டு போயிட்டா. இப்ப நடந்த இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு கூட வேலை பார்க்கறவட்ட சொல்லிட்டு தான் போறா. அப்புறம் இங்க பார்த்தா சாண்டி காலையில டியூட்டி கிளம்பும்போது அப்பாவோட போட்டோக்கு விளக்கெரியலையா. உடனே அம்மாவையும் விளக்காரிய ஒரு முறைக்கிறான். அடுத்த நொடி லைட் போட்டப்படுது. உடனே சாமி கும்பிட்டுட்டு கிளம்ப போற சமயம் டிரைவர் அதான் அம்மா கேட்டுட்டே இருக்கிறாங்கல்ல, எப்பதான் கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க, கல்யாணம் வேணான்னு சொல்லல, இந்த ஊரு பொண்ணுங்க வேணான்னு தான் சொல்றேன், பார்க்கலாம் அப்படின்னு பொண்ணுங்க மேலேயே ஒரு மாதிரி விரக்தியோட தெரியறவன் தப்பான பார்வையில பாக்குறவன் கிளம்புறாங்க. எங்கடா போறான்னு பார்த்தா உடல் உறுப்புகளை திருடுற
திருடுறாங்கல்ல அந்த குரூப் கிட்ட தான் வந்து நிக்கிறார். போன்ல அந்த பக்கம் கேங் லீடர் அந்த அண்ணங்காரன் பேசுறான் போல. ஏதோ பொருள் ஒண்ணு குடோனுக்கு வரணுமா, யூனிஃபார்ம்ல சேஃப்டிக்காக நீங்க போறது நல்லா இருக்கும், டெலிவரிக்கு யூனிஃபார்ம்லயே சேஃப்டிக்கு போலீஸ்காரங்க வர சொல்றான். அப்படி என்னத்தை கடத்துறாங்கன்னு தெரியல, உடல் உறுப்புகளை தான் கடத்துறாங்களோ என்னவோ. இல்ல அப்ப எனக்கு வேலை இருக்கு அப்படி இப்படின்னு சீனை போட போன்ல அந்த பக்கத்துல இருக்கிற இன்ஸ்பெக்டர்மா அந்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ ஒழுங்கா பந்தோபஸ்துக்கு போயிட்டு வா அப்படிங்குது. மக்களுக்கு பந்தோபஸ்து கொடுக்கறவங்க இந்த உடல் உறுப்புகளை திருடுற இந்த நாய்களுக்கு பந்தோபஸ்து கொடுக்குறாங்க. சரின்னு நம்ம பையன் ஒத்துக்கிட்டான். அதுக்கு பிறகு என் தம்பி மேல யாரோ கை வச்சிருக்காங்க, என்ன ஏதுன்னு கவனின்னு வேற அண்ணன் சொல்லியிருக்காப்ல. அடச்சி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உன்னை பேச சொன்னா போனை வையின்னு இவனும் போனை கட் பண்றாங்க. அப்புறம் நம்மால் போனை கட் பண்ண பிறகு எந்தெந்த ஏரியாலெல்லாம் நாங்க ரோந்து பணியில இருப்போம், எந்த ஏரியாலெல்லாம் கேமரா இருக்குங்கிறத ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், அந்த ஏரியா பக்கம் எல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா அதையும் தாண்டி அந்த பொண்ணை விரட்டிக்கிட்டு கடைசியில அங்க வந்து நின்னீங்க, அறிவு இருக்கா, பொறுப்பா நடந்துக்கிறியான்னு சத்தம் போறாரு. அது கிடக்கட்டும், யாரா அடிச்சிருக்காங்க யாரு என்னன்னு கவனின்னு ஒருத்தன் போன்ல சொல்றாங்க. யாராவது அப்படின்னு விசாரிச்சா ஒரு பொண்ணுங்கிறா. சி, ஒரு பொண்ணுகிட்ட அடி வாங்கிருக்கியா, வெக்கமா இல்லையான்னு கேட்க அவ பொண்ணு இல்ல ராட்சசி, உனக்கெல்லாம் அடிபட்டு இருந்துச்சு, தலை திரும்பி இருக்கும் அப்படின்றான் அவன் அடி வாங்கினவன். அப்போ உடனே வா வந்து அந்த பொண்ணை காட்டுங்கிறார். இல்ல வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார். சரின்னு கூட்டிட்டு வந்து வேலை பார்க்குற இடத்துல அந்த பொண்ணை காட்டுறாங்க. நம்ம சாண்டி அந்த பொண்ணை கரெக்டா பார்த்துட்டா, இவளும் பார்த்துட்டா. பிரச்சனை வரப்போதுங்கிறது தெரியுது. அன்னைக்கு டேட்டுக்கு ஒன்றும் நடக்கல. அப்புறம் ராத்திரி தூங்கி எந்திரிச்சவ பகல் ஃபுல்லா தூங்குவா. ராத்திரி தூங்கி எந்திரிச்சவ கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொருகி இருக்கிறத நீங்க கவனிக்கலாம், ரொம்ப பலவீனமா இருக்கிறத கவனிக்கலாம். ஃப்ரிட்ஜை திறந்தா ஃப்ரிட்ஜுக்குள்ள சாப்பிட்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை, குழு குழுன்னு இருக்குது அவளுக்கு உடம்பு. ஒரு ஆட்டோவை பிடிச்சி கிளம்பி போறா. அதே ஆட்டோல ஏற்கனவே ஒரு ஆண்டி உட்காந்துட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து உட்காரான். அவ ஏறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவனும் ஏறான்னு நினைக்கிறேன். இவன் விடாம இருமிக்கிட்டு இருக்க, அங்க உட்காந்துட்டு இருக்கிற அந்த அம்மா எங்க பக்கத்துல உட்காந்தா ஜலி பிடிச்சுக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, எப்பா தம்பி இந்த பக்கம் வாப்பான்னு அங்கிட்டு உட்காந்துக்குச்சு. பயலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரு ஸ்னாப்ல உட்காந்துட்டு இருக்கிறமேன்னு. அப்புறம் லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பான். அப்பதான் இவகிட்ட இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரதை கவனிக்கிறான். அவ ஹெட்போன் எடுத்து மாட்ட போகும்போது லைட்டா பேச ஆரம்பிக்கிறான். மலையாளியா, என்ன தெரியுமா, எழுத்து பிளாட்ல தான் இருக்கிறேன் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்க, பதிலுக்கு அவளும் தெரியும் வைக்கலாம் சொல்லிட்டு இருக்கிறான். அப்புறம் சின்னதா ஒரு பார்ட்டி பண்றோம், நீ ஃப்ரீயா இருந்தா வரலாம்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். கை விழுக்கும் போது என்ன உடம்பு இன்னும் குளிருது அப்படின்னு சொன்னதும் புசுக்குன்னு கையை பிடிக்கிட்டான். பார்ட்டிக்கு கூப்பிட்டு இருக்கிறான். அவ பாப்போன்னு சொல்லி இருக்கிறான். அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல வந்து இறங்கியாச்சு. எல்லாம் இறங்கின பிறகு ஆட்டோக்காரர் தம்பி எங்க போகணும்னு கேட்டா பெப்பேங்கிறான். வந்த இடத்துக்கு போகணும் வண்டியை திருப்புறான். அப்புறம் பார்ட்டிக்கான அந்த நாள் வருதுங்க. கூட ஒரு ஊர் பொறுக்கி தீவானே அவன் அந்த பொண்ணு எப்படின்னு விசாரிக்கிறான். நம்மளால எவ்வளவோ ட்ரை பண்ணா ஒன்னும் வேலைக்கால, அதனால அந்த பொண்ணை பக்கத்துல பார்த்தா நல்லாவே இல்ல, அதனால நான் ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னு சீனை போட்டுட்டு இருக்கிறான். அப்புறம் யாரோ காலிங்குள்ள அடிக்கிற சத்தம். யாருன்னு பார்த்தா ஜம்முனி இவ வந்து நிக்கிறா. வரமாட்டா நினைச்சா வந்து நிக்கிறா. கிட்ட பார்த்தா நல்லாவே இல்லைன்னு சொன்ன இடத்துல ஊர் பொறுக்கியும் நம்ம ஃப்ரெண்டும் பார்த்துட்டு ஆணு வாய பழக்கிறானுங்க. அந்த பொண்ணு உள்ள வராம வெளியிலேயே நிக்குது. ஏன் வெளியே நிக்கிற, வா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்ட பிறகுதான் இவ உள்ளேயே வர. அங்கேயும் பாருங்க சரக்கு அடிச்சுட்டு அதே சோஃபால கருப்பா ஒருத்தவன் படுத்து கிடக்கிறத கவனிக்கலாம். அப்புறம் இவன் சந்தோஷமா கூப்பிட்டு வரவேற்று எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். பூனை மட்டும் இவளை பார்த்தது ஒரு மாதிரி ஆக்ரோஷமாகுது. அதை பார்த்த நண்பரு பூனையை கொண்டு போய் ஒரு பாத்ரூம்ல அடைச்சிட்டார். அப்புறம் நம்ம ஊர் பொறுக்கி நீ சொன்னாப்லதான்டா பக்கத்துல பார்த்தா நல்லாவே இல்லை அப்படின்னு சீனை போட்டுவிட்டு ஊர் பொறுக்கி அவ பக்கத்திலேயே போய் உட்காந்து கல்ல போட ஆரம்பிக்கிறான். கரெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்றான். இவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதனாலதான் இந்த பார்ட்டியே நடக்கிறதா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். பாட்டு கிட்ட எல்லாம் போட்டு ஜெய நடந்துட்டு இருக்கு. அங்க திடீர்னு ஒருத்தவருக்கு கையில வெட்டுப்பட்டுருதுங்க. அந்த ரத்தத்தை பார்த்ததும் அந்த ரத்த வாடையை பார்த்ததும் இவரால் அங்க இருக்க முடியல. விறுவிறுன்னு அங்க இருந்து பால்கனிக்கு ஓடியாந்துடுறான். அதே சமயம் நம்ம நண்பர் அவரும் ரத்தத்தெல்லாம் பார்த்தா மயக்கம் வந்துரும் போல, வாந்தி வந்துரும் போல, பால்கனி பக்கம் ஓடியாந்து ரத்தம்னால எனக்கு அலர்ஜி அப்படின்னு வந்து இவ கிட்ட சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறான். பேப்பர்ல பார்த்தா ஒரு பெரியவர் உதவி பண்ணிட்டு இருந்தாருல, தனக்கு பிறகு தான் பையன் உனக்கு உதவி பண்ணுவான்னு அவரு தன்னுடைய 75வது வயதுல இயற்கை மரணம் அடைந்து விட்டார்னு செய்தி வருதுங்க. அவர் இறந்து போயிட்டார் போல. என்ன அங்கேயே இருக்கிற, இங்க வான்னு நம்ம பைய கூப்பிட்டு டான்ஸ் ஆட விடுறான். இவளும் லைட்டா மூவ் போட்டுட்டு அதெல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கிறா. முதல் தடவையா சிரிக்கிறாங்க. இவ சிரிக்கிறதே அம்புட்டு அழகா இருக்குது. எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு திடீர்னு ஒரு உள்ளுணர்வு, ஏதோ ஆபத்து வருதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. கதவு பக்கம் பார்த்தா கதவுக்கு அந்த பக்கத்துல இருந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு போலீஸ் வருதுன்னு எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. சத்தம் அதிகமா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சான். அடக்கி வாசிக்க மாட்டீங்களான்னு சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு இருக்காரு டிரைவர் போலீஸ். இவங்க வேற கஞ்சா போட்டு ஏதோ வச்சிட்டு இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா நம்ம சாண்டியும் வந்து நிக்கிறார். இவங்களை ஜஸ்ட் பார்த்து விசாரிச்சிட்டு இருக்கும் போதே கஞ்சாவெல்லாம் அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரியுது. இல்ல சார் இந்த ஊர் தான் சார், சும்மா பர்த்டே பார்ட்டி சார், சும்மா யூஸ் பண்ணுவோம் சார், வேற எதுவும் செய்ய மாட்டோம் சார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அந்த ஊர் பொறுக்கியும் மத்த பசங்களும் ஃப்ரீயா பேசிட்டு பார்த்து பண்ணுங்க இந்த மீன் கிளம்பும் போது இவளை பார்த்ததும் ஆளுக்கு சுருண்டுருச்சு. அப்படியே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்ப கெத்த காட்டுறோம்னு எல்லாத்தையும் செக் பண்ணு வையே, இந்த காலகட்டத்திலலாம் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது, எதுக்கு இத்தனை பொம்பளைங்க அதுவும் இந்த ராத்திரியில அப்படின்னு என்னமோ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க குண்டா ஒரு பொண்ணு ஏதோ வார்த்தையை விட்டுருவா. உடனே அந்த பொண்ணோட பாக்கெட்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணணும்னு சொல்லி அவ பொம்பளை புள்ள தான் டிரைவரை விட்டு செக் பண்ண சொல்றாப்ல. டிரைவரும் கையை தூக்கு அப்படின்னு பேண்ட் பைக்குள்ள கையை விட போறார். அவ அலறா, தயவுசெய்து வேணாம் தொடாதீங்கன்னு. இவளுக்கு வேற கோவம் வருது நம்ம ஹீரோயினுக்கு. கையை முறுக்கிக்கிட்டு இருக்கிறா. என்ன நினைச்சானு தெரியல. சரி விடு, இனிமே பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா பார்ட்டியை முடிச்சுட்டு ஊரு போய் சேர வழியை பாருங்கன்னு சத்தம் போட்டு போயிட்டார். வீடு போய் சேருங்கன்ட்டு அந்த பொண்ணு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறா. நம்ம ஹீரோ பக்கத்துல
உட்காந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதே கேப்ல ஹீரோயினை கரெக்ட் பண்ற வேலையை அந்த ஊர் பொறுக்கி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அப்புறம் அவ சரி நான் கிளம்புறேன்னு குட் பை சொல்லிட்டு கிளம்பும் போது கட்டி பிடிக்க மாட்டேன்னு கையை திறந்துகிட்டு இருக்கிறான். ஆனா அவ குட் பை சொல்லிட்டு போயிட்டா. பின்னாடியே நம்ம போய் ஓடுறாங்க. அவன் தான் கரெக்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டு இருக்கிறான் போல. அவளை போய் டிராப் பண்ணிட்டு வர்றேன்னு ஏத்த வீடு வரைக்கும் கம்பெனிக்கு வரா. என்னடா நடக்க போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறான் இவன் பால்கனில இருந்து. வீட்டுக்கு வேணா அவ கூப்பிட்டாப்ல தெரியுது. அவ கூப்பிடல, இவனாதான் வம்புக்குனே வரான் போல. வீடு வாசல் வரைக்கும் வந்தாச்சு. கிளம்பலான்னு பார்த்தா தண்ணி வேணும்னு எதை கேட்டு வம்புக்குனே உள்ள வரான் போல. அவன் உள்ள வரும்போது கரெக்டா ஜன்னலை வேற சாத்த. ஐயோ போச்சே அவன் கரெக்ட் பண்ணிட்டானே அப்படின்னு இவனுக்கு தூக்கமே இல்ல. அப்படி இப்படின்னு படுத்து ஒரு வழியா தூங்கி முடிச்சிட்டான். காலையில எந்திரிச்சா அந்த ஊர் பொறுக்கி வழியா அம்மா போட போட்டு ராத்திரி ஃபுல்லா பையன் வரல, எங்க இருக்கிறான் ஏது இருக்கிறான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு தம்பி அப்படின்னு சத்தம். ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சா அவனுக்கும் தெரியாதுங்கிறான். ஒருவேளை சந்திராவோட வீட்லயே தங்கிட்டானா என்னவோ அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு ஒரு மாதிரியாவே இருக்குது. நெஞ்சு படபடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு வழியா அங்க போய் காலிங் பெல் அடிக்கிறாங்க. உள்ள இருந்து சத்தம் மட்டும் வருது. தூங்குற நேரத்துல யாரையா டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. ஊர் பொறுக்கி அங்க இருக்கிறானா அப்படின்னு விசாரிச்சா இல்ல நீ இடத்த காலி பண்ணு அப்படின்னு உள்ள இருந்து சத்தம் மட்டும் வருதுங்க. சரி இவனும் போயிடுறான். அவன் போகும்போது ஒருத்தர் கெட்டு போகாத ஒரு ஃப்ரீசரை வச்சு எடுத்துட்டு இங்க வரத கவனிக்கிறாப்ல. நியூஸ்ல வேற உடல் உறுப்புகள் திருட்டு நடக்கிறதா சொன்னாங்க. இங்க அதே தாடிக்காரர் உடல் உறுப்புகளை எடுத்துட்டு போகக்கூடிய அந்த ஐஸ் பொட்டியோட திரியிறாரு. அப்புறம் இங்க அந்த டிரைவர் பையன் டெலிவரி பாய் மாதிரி அவன் அடிக்கடி இங்க வந்துட்டு போறதையும் இவன் கவனிச்சிருக்கிறான். எப்போ வந்தாலும் அவன் இந்த ஐஸ் பெட்டியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போவான். ஐஸ் பெட்டிக்குள்ள அடிக்கடி இந்த மாதிரி கை மாறிக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்த்துருப்பான். ஸோ உடல் உறுப்புகளை திருடுற கும்பல் போல அப்படின்னு இவனுக்கு பயமா இருக்குது. ஊர் பொறுக்கியை அறுத்து போட்டு உடல் உறுப்புகளை எடுத்திருப்பாங்களோன்னு பயம். அப்புறம் வெளியே இருக்கிற அந்த டிரைவர் பையனை காமிச்சு இந்த பையனை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டா ஒரு காலத்துல நிறைய கஞ்சாவெல்லாம் வித்துக்கிட்டு இருந்தானா, நல்ல தரமான சரக்கெல்லாம் அங்க கிடைக்கும்னு அசால்ட்டா கஞ்சாவை பத்தி பாடம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த பையனோட சகாசம் எல்லாம் அவகிட்ட இருக்குது. அப்ப டெஃபினட்டா ஏதோ சம்திங் ராங், உடல் உறுப்புக்கு தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் படபடப்பாவே இருக்கு. அப்புறம் பார்த்தா ராத்திரி ஆனதும் சந்திரா வீடு தேடி வர. காலையில ஏதோ தூக்க கலக்கத்துல இருந்ததுனால முன்ன பண்ண உன்னை திட்டி இருப்பேன் சாரின்னு கேட்கிறா. அப்புறம் அந்த ஊர் பொறுக்கி உங்ககிட்ட வந்தானா பேசினானா அப்படின்னு கேட்க ராத்திரி வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டானே அப்படிங்கிறா. காலில் பார்த்தா ஏதோ ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிறத கவனிச்சுட்டு இவனுக்கு பயமா இருக்குது. சரி நான் டியூட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இவனுக்கு அன்னைக்கு ஒரு மாதிரியாவே இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு கிட்ட போய் இந்த உடல் உறுப்பை திருடுற குரூப்பா இருக்குமோன்னு முதல் சந்தேகத்தை கிளப்புறான். சரி ஒன்னு பண்ணலாம், நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறேன். அந்த கேப்ல நீ அவளோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள புகுந்து உள்ள நம்ம நண்பன் ஊர் பொறுக்கி இருக்கிறானான்னு பாரு அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி இவன் ஃபாலோ பண்றதும் அவன் முன்னாடி போக இவன் பின்னாடி போகன்னு போய்கிட்டு இருக்குது. இங்க நம்ம நண்பர் அந்த வீட்டுக்குள்ள எப்படிரா போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது போலீஸ் வண்டியில ஜம்முன்னு வந்து இறங்கி பாய் சொல்லிட்டு வரார். யாரு நம்ம ஊர் பொறுக்கி. டேய் நீ என்னடா இங்கன்னு கேட்டா அவளோட பிளாட் வரைக்கும் விட்டுட்டு இறங்கி வந்தா போலீஸ்காரங்க இருந்திருக்காங்க. கஞ்சாவோட தெருவோரமா இருந்த போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். ஒரு நாள் ஃபுல்லா ராத்திரி எல்லாம் வச்சிருந்து அப்புறம் தான் காலையில அமைச்சிருக்காங்க. சோ இவனை அந்த பொண்ணு எதுவுமே பண்ணல. ஆனா ஏதாவது பண்ணிருப்பாலோ உடல் உறுப்புகளை அறுத்திருப்பாலோ நினைச்சுக்கிட்டு பின்னாடியே நம்ம பைய ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறான். யாருமே இல்லாத ஒரு ஏரியா பக்கம் வரும்போது பார்த்தா அவளை தூக்குறதுக்காக அன்னைக்கு அடி வாங்கினவன் காத்துக்கிட்டு இருக்கிறான் தம்பிகார. ஆட்டோக்குள்ள மருந்து எடுத்துப்பாங்கல்ல, மருந்தெல்லாம் பத்தாது நிறைய மருந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். நிறைய மருந்து எடுத்துக்கிட்டாச்சு. இவ கிராஸ் பண்ணும்போது குத்திட்டாங்க. குத்துனது இவளுக்கு மயக்க வருது. தூக்கி உள்ள போடுறா அப்படின்னு சொல்லி 3 பேரா சேர்ந்து அவளை உள்ளத்தெல்லாம் முயற்சி பண்ணும்போது பார்த்தா ஆட்டோவோட கம்பியே நெளியுது. ஆனா இவளால உள்ள போக முடியல. உள்ள போக மாட்டேன்னு புடிச்சுக்கிட்டு நிக்கிறா. அதே சமயம் அந்த பக்கத்துல இருந்து டேய் என்னடா பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சத்தம் போறார். இந்த பொண்ணை கடத்த முயற்சி பண்றாங்கிறது நல்லா தெரியுது. அவளுக்கு இன்னும் முழுமையான மயக்கம் வரல. அதனால ஒரு செங்கல் எடுத்து தலையில ஓங்கி ஒரு அடி. அவ மயங்கினதும் ஆட்டோக்குள்ள தூக்கி போட்டு வண்டி எடுத்துட்டாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பையன் ஓடியாரான். மேல பார்த்தா இதை ஒருத்தர பையன் பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸுக்கு கால் பண்ணு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடுறான். அந்த பையனும் போலீஸுக்கு கால் பண்ணி இருக்கணும். பின்னாடியே ஆட்டோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான் போல. இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு பெரியவரை பத்தி இங்க நமக்கு காட்டுறாங்க. பெரியவர் தான் பேத்திக்கிட்ட ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். யாரோட கதைன்னு கேட்டா யக்ஷியோட கதைன்னு ஒரு கதையை ஆரம்பிக்கிறார். முன்னொரு காலத்துல இந்த சிட்டி அப்படிங்கிறது காடுகளாகவும் மன்னர் ஆட்சி காலத்திலே இருந்த அந்த ஒரு காலகட்டத்துல மன்னரோட அரண்மனை இங்க இருந்ததா. அரண்மனைக்கு பக்கத்திலேயே காட்டுக்குள்ள அவருக்கு சொந்தமான ஒரு கோயிலும் இருந்ததா. மன்னர் மட்டுமே வந்து சாமி கும்பிட்டு போகக்கூடிய ஒரு கோயில். அந்த ஊர்க்காரங்களுக்கோ மத்தவங்களுக்கோ அங்க உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனா இப்படி அவங்க சாமி கும்பிட்டு இருக்கிறத அந்த பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு கவனிக்கிறா. கூடவே சில பசங்களும் கவனிக்கிறாங்க. அவ ஒரு அழகான நாய் வளர்த்துக்கிட்டு இருப்பா. இவங்க மட்டும் சாமி கும்பிடுறாங்களே, நாம போனா என்ன தப்பு அப்படின்னு யோசிச்சு விளையாட்டுத்தனமா உள்ள போய் சாமியை கும்பிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பும் போது சாமி கிட்ட இருந்த ஒரு ஒத்த மணி அது இவளுக்கு கிடைக்கும். சரின்னு அந்த ஒத்த மணியை எடுத்துட்டு போய் இவங்களோட குலதெய்வத்துக்கு அதை சாத்தி விட்டு அங்க கும்பிட்டுக்கிறாங்க. ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட மன்னருக்கு பயங்கர கோவம். அவங்க எப்படி உள்ள வரலாம்னு அப்படி உள்ள வந்த குழந்தைகளையும் அந்த குழந்தைகளை பெத்தவங்களையும் கொல்ல சொல்லி உத்தரவு போட்ட. ஊரே பத்தி எரியுது. குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக குடும்பம் அங்க எங்கன்னு தெரிச்சு ஓடுது. மந்திரி தான் இதை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கிறான். மந்திரிக்கும் மன்னருக்கும் பயந்து ஒரு குகையில இவங்க எல்லாம் தஞ்சம் புகுந்துடுறாங்க. அப்போ குகைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு அந்த பொண்ணு மட்டும் இன்னும் உள்ள போய் பார்த்திருக்கிறா. அப்படி உள்ள போய் பார்க்கும்போது முண்டை மட்டும் உடம்பு மட்டும் இருக்கிறாப்புல ஒரு
சிலை, ஒரு பொண்ணோட சிலை. தலை எங்கன்னு பார்த்தா தலை தனியா கீழே கிடக்குது, சிலையோட தலை. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்த வவ்வால்கள் சில இவளை கடிச்சு விடுச்சுங்க. அம்மா அப்படின்னு கத்துவா. அது இந்த பக்கத்துல இருக்கிற இவளுக்கு கேட்கும், அம்மாக்காரிக்கு. அம்மா சரி பொண்ணு என்னாச்சுன்னு பார்க்க போலான்னு பார்த்தா அதுக்குள்ள மந்திரி தான் ஆட்களோட வந்து அம்மா உட்பட எல்லா வரையும் பிடிச்சி தரதாரம் இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறா. உள்ள மயங்கி கிடந்த அந்த பொண்ணு ரொம்ப லேட்டா தான் எந்திரிப்பா. எந்திரிக்கும் போது அவளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம். சிலந்தி கடிச்சு, ஒரு 8 கால் பூச்சி, ஒரு ஸ்பைடர் கடிச்சு ஸ்பைடர்மேன் உருவானாப்ல வவ்வால்கள் கடிச்சு இவ ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கிறாளோ அப்படின்னு தோணுது. இங்க பார்த்தா யாரும் இல்லாத ஒரு ஏரியா பக்கம் இவளை போட்டு அவளோட ஷூவை கலட்ட ஆரம்பிக்கிறான். பயபிள்ளைக்கு தப்பான எண்ணம் நிறையவே இருக்குது. அதே சமயம் 2-3 நாய்கள் வந்து அவளை காப்பாத்துறதுக்காக குலைச்சுக்கிட்டே இருக்குது. அதுல ஒரு நாய்க்கு காலே இல்ல பாருங்க. இங்க பார்த்தா இன்னொரு சின்ன பையனோட அப்பா அம்மாவை தூக்குல ஏத்திட்டாங்க. அடுத்து அந்த சின்ன பையனையும் கொலை பண்ணி போறார் மந்திரி. அங்க இருமிக்கிட்டே இந்த பொண்ணு வரா. இந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. குழந்தை முன்னாடியே அவங்க அம்மாவை கத்தியால கீற போறா. இதை பார்த்தது இவளுக்கு கோவம் வரும். ஒருத்தன் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா ஒத்தால தள்ளிக்கிட்டே வர்றா அந்த சின்ன பொண்ணு. இங்க நடப்புல பார்த்தா ஒரு நாயை அறுத்தே கொண்டு போட்டான். இவளும் அரகுற மயக்கத்துல இருந்து வெளியில வந்துட்டாங்க. அந்த நாயை கொண்டு போட்டாங்கிறத கவனிச்சிட்டா. கோவம் வருது இவளுக்கு பயங்கரமா. அந்த பக்கம் அப்பாவை குத்தி போடும்போது 2 பேர் வந்து இவளை தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. 2 பேரையும் தள்ளிக்கிட்டு அந்த சின்ன பொண்ணு வருவா. அப்பனை குத்தி போட பயங்கர கோவம் வரும். சம்பவ இடத்துல அப்பா செத்து போக அம்மா கதறி அழுவாங்க. இவளுக்கு கோவம் வர ஆயின்னு வருவா பாருங்க. ஒருத்தன் பின்னாடி இருந்து ஈட்டிய சொருகிட்டான். இரும்பு ஈட்டி. அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்தா. ஐயோ போச்சேன்னு அம்மா கதறி அழுதுட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா இவ ஓரளவு முழிச்சிட்டாளா, எல்லா பேரும் சேர்ந்து தூக்கி பிடிப்பானுங்க. உனக்கு என்ன நடக்க போது பாருன்னு சொல்லிட்டு போலி தான் அரவடுவான். அரைஞ்ச பிறகு அவனுக்கு தான் கை வலிக்குது, இவளுக்கு வலிக்கல. அப்படி அடிச்சதுல இவளோட ஒரு கண்ணோட உண்மையான நிறத்தை மறைக்கிறாப்ல லென்ஸ் ஒண்ணு அப்படி போட்டிருப்பா போல. அது விழுந்துருச்சு. உண்மையான இவளோட கண்களோட நிறம் அதுதான். என்னடி முறைக்கிறேன்னு கழுத்தை பிடிப்பான். பக்கத்துல இழுத்துட்டு வந்து உன்னை என்னெல்லாம் பாடுபடுத்த போறோம் பாரு, உன்னை பீஸா பிரிக்க போறோம் பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவன் தொண்டை நரம்பு நல்லா அப்படியே ரத்தம் துடிக்க இருக்கிறத பார்த்துட்டு அடுத்த நொடி அப்படி ஒரு கவ்வுவா பாருங்க. அப்பதான் தெரியுது இவ யக்ஷின்னோ ரத்தம் குடிக்கிற ரத்த காட்டேரி வேம்பயர்னு தெரிய வருது. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா பிளாஷ்பேக்ல எல்லா பேரும் பார்த்து பயப்படுற ரேஞ்சுக்கு குத்து வாங்கினவ குத்துன அந்த ஈட்டியை எடுத்து கையில வச்சுக்கிட்டு நிக்கிறா. அம்மாவையும் கொண்டுடுவேங்கிறாப்ல மிரட்டிக்கிட்டு இருக்க. அதே ஈட்டியை வச்சு என்ன அழகா சண்டை போறான்னு பாருங்க. சண்டைக்கு வரவங்க எல்லாத்தையும் குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஒருத்தவன ரத்தம் குடிப்பா பாருங்க. அப்பதான் அவளோட பல்லு அந்த வேம்பயர் பல்லு மாதிரி யக்ஷியோட பல்லு மாதிரி நீள்றத கவனிக்க முடியும். சும்மா சொல்லக்கூடாது, பல பேரை கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறா. ஊர்க்காரங்க எல்லாம் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் யக்ஷி தெய்வத்தை தான் தெய்வமா கும்பிட்டு இருக்காங்க. சோ யக்ஷியோட பிறப்பு இது, நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் தெய்வம் அமைச்சிருக்கிறதாவே நினைக்கிறாங்க. இவளை வெறுப்பேத்தணும்னு அம்மாவோட கழுத்திலேயே அந்த அமைச்சர் கத்தியை இறக்கிட்டான். பார்த்தது இவளுக்கு கோவம் வரும். மா அப்படின்னு கத்துவா. அதே கோவத்தோட வேகமா ஓடியாந்து அமைச்சர் மேல ஒரு ஜம்ப், கத்தியை இறக்கிட்டா. பைய சோலி முடிஞ்சு போச்சு. இது அங்க நடக்குது. இப்ப நடப்புல பார்த்தா ரத்தம் குடிக்கிறத பார்த்து அவன் பயந்து போய் என்ன பண்ணணும் தெரியாம முழிக்கிறாங்க. ஒருத்தவன தலையை இடின்னு இடிச்சே கொண்டு போட்டா. இன்னொருத்தவன் அங்க இருக்கிற ஒரு பெரிய டேங்க் அதுல படி ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஜம்ப்ல 40 படி மேல போனவ அங்கிருந்து அவனை கீழே தள்ளி விட்டுட்டு ஜம்ப் எல்லாம் படுவேகமா குதிக்கிறா. சாதாரண மனுஷி இல்லைங்கிறது நல்லாவே தெரியும். கழுத்தை திரும்பி போட்டுட்டு திரும்பி பார்த்தா கடத்திட்டு போறாங்களேன்னு காப்பாத்துறதுக்காக பின்னாடியே ஓடி வந்திருப்பான் போல நம்ம ஹீரோ. நடக்கிற கூத்த பார்த்ததும் பொத்துட்டு மயங்கி விழுகிறான். பிளாஷ்பேக்ல அம்மா எனக்கு என்னாச்சு அப்படின்னு அம்மா சாகர அம்மாட்ட கேட்கும்போது தெய்வம் தான் நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி சக்தியை கொடுப்பா, நல்லதுக்கு பயன்படுத்துன்னு சொல்லிட்டு அம்மா செத்து போச்சு. ஊர்க்காரங்க எல்லாம் தெய்வமா அந்த பொண்ணை கும்பிட்டு இருக்காங்க. இப்படித்தான் யக்ஷி உருவானான்னு அந்த கதையை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு தாத்தா பேத்திக்கிட்ட. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்க யக்ஷிக்கு சாகா வரம்ங்கிற ஒரு மிகப்பெரிய வரம் உண்டு. அவங்களுக்கு அவ்வளவு ஈஸியா சாவு வராது. ஆனாலும் யக்ஷிகளுக்கும் சில பலவீனங்கள் உண்டு. பகல்ல அவங்களால வெளியில வர முடியாது. அது இதுன்னு சின்ன பலவீனங்கள் உண்டு. அந்த பலவீனத்தை தெரிஞ்ச ஒருத்தன் அவளை புடிச்சிட்டானா, கத்தியால குத்துனானா. கத்தியா எதையோ வச்சு குத்தி இருக்கிறான். அவ பலவீனப்பட்டிருக்கிறா. அப்புறம் என்னாச்சு, செத்துட்டாளா அப்படின்னு கேட்கும்போது மீதி கதையை அப்புறம் சொல்லுங்க, இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அம்மா சத்தம் போடுது. அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்காக குழந்தைய படுக்க வைக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா பெரியவரோட பேத்திக்கு உடம்பு சரியில்லை போல. ஏதோ நிறைய மெஷினை கனெக்ட் பண்ணி ஏதோ பாக்குறாங்கன்றதுனால அப்ப சாக கிடக்கிற குழந்தையோ அப்படின்னு நமக்கு டவுட்டா இருக்குது. அப்புறம் இவர் அவரோட புத்தகத்தை கன்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. என்னடான்னு பார்த்தா இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். யக்ஷிகளை பத்திய ஒரு புத்தகம். நிறைய ஆராய்ச்சி பண்ணி எழுதிட்டு இருக்கிறார். அந்த புக்கை நம்ம ஹீரோயின் கூட வச்சு படிச்சிட்டு இருக்குது. யக்ஷிகளை பத்திய அவர்களுக்கே தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அந்த பெரியவர். யக்ஷியை கண்டுபிடிக்கிற முயற்சியில இருக்கிறார். அந்த யக்ஷி இன்னும் இங்க எங்கேயோ உயிரோட இருக்கும்னு சொல்லிட்டு பெரியவர் நம்புறார். இங்க நம்ம பையன் முழிச்சு பார்த்தா புணங்களுக்கு மத்தியில இருக்கிறான். கத்தாம இருக்கணும்னு வாயில ஒரு கர்ச்சீப்பை வச்சு கட்டி போட்டுருக்கா போல. சத்தம் போடாம இருக்கணும். உனக்கு 2 வாய்ப்பு தரேன். ஒன்னு, என்னோட சேர்ந்து இந்த பாடி எல்லாம் டிஸ்போஸ் பண்றதுக்கு உதவி பண்ணணும். இல்ல பாடியோட பாடியா நீயும் சாகணும் அப்படின்னு சொன்னதும் இல்ல ஆப்ஷன் 1 நான் எடுத்துக்கிறேங்கிறான். அப்புறம் ஆளாளுக்கு பாடி எடுத்துட்டு வந்து ஒரு ஆசிட் ஃபேக்டரி மேல அந்த புகை போக்கி இருக்கும். அதுக்கு கீழே ஆசிட் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கும். இங்க இருந்து அந்த டெட் பாடியை தூக்கிக்கிட்டு பள்ளி மாதிரி எப்படி மேல
ஏறா பாருங்க, வவ்வால் மாதிரி ஏறிட்டு இருக்கிற. அப்புறம் அந்த கடைசி பாடியை மேல எடுத்துட்டு வந்தாச்சு. இவனும் அப்புறம் பொறுமையா படி ஏறி வந்திருப்பான். எல்லா பாடியும் உள்ள போட்டு எரிச்சிட்டு இருக்கிறான். அந்த ஸ்மெல்லே இவனுக்கு ஆகாம வா வான்னு வாந்தி எடுத்துட்டு இருக்கிறான். அப்புறம் கீழே வந்துட்டாங்க ஸ்மெல் தாங்காம. அவன் மேல இருந்து ஒரே ஜம்ப்ல அத்தனை உயரத்தையும் தாண்டி இறங்குறத பார்த்துட்டு மிரண்டு போயிட்டான். நீ மனுஷி இல்லைங்கிறது நல்லா தெரியுது, நீ ஒரு யக்ஷியா அப்படின்னு கேட்க, ஆமா நான் ஒரு யக்ஷி தான் சொன்னதும் அடுத்த நொடி மறுபடியும் வாங்கி பொத்துன்னு விழுந்துட்டாங்க. விழுந்தவன் முழிச்சு பார்த்தா இவளோட பிளாட்ல இருக்கிறான். காலையில ஆயிடுச்சு. சத்தமே இல்லாம எஸ்கேப் ஆலான்னு பார்த்தா உள்ள கூடி பூட்டு போடப்பட்டிருக்கிறது. ஃப்ரெண்டுக்கு சைகை பட்டலான்னு சொல்லி அந்த பேப்பர் எல்லாம் கிழிச்சு ஹாய் ஹாய்னு சைகை காட்டுவான். ஃப்ரெண்டு இந்த பக்கத்துல இருந்து பார்த்துட்டு ராத்திரி ஃபுல்லா என்ஜாய் பண்ணிருக்கிற போல மஜா மஜா அப்படின்னு இங்க இருந்து அவர் சைகை காட்டுறாரு. அவன் உயிர் பயத்துல கூப்பிடுறாங்கிறது ஃப்ரெண்டுக்கு புரியல. அவன் பேப்பரை கிழிச்சதுல சூரிய ஒளி இவளோட கையில பட்டுறதுங்க. கை ஒரு மாதிரி பொத்து போகுது. அவன் முழிச்சிட்டா. ஐயோ நான் இல்ல அப்படின்னு பதறான். கையில இருக்கிற காயத்தை ரெடி பண்ணணும்னா ஃப்ரிட்ஜை திறந்தா உள்ள பாக்கெட்டா ரத்தம். அந்த ரத்தத்தை குடிச்சதுமே கையில இருக்கிற காயம் கொஞ்சம் குணமாகுது. இதெல்லாம் யக்ஷிகளோட பலம், வேம்பயர்ஸோட பலம். இதுகளோட பலவீனமும் இருக்குது. அதையெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். பயந்துகிட்டே தான் பேசுவான் செய்வான். 20 வருஷத்துக்கு மேல ஒரு இடத்துல தான் இருக்கிறது இல்லைன்னு மாறிக்கிட்டே இருக்கிறதாவும் இருந்தா பிரச்சனை வரும்னு சொல்லுவா. ஏன்னா இவ என்றும் மாறாத இளமையோட இப்படியே வயசு போய்கிட்டு இருக்குது. அப்போ உண்மையான வயசு என்னன்னு கேட்டா பல நூற்றாண்டுகளா வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்றா. பைபிள்ல மிரண்டு போறான். அப்புறம் ஃப்ரெண்டுக்காரன் வந்து உங்க அம்மா ஃபோன் பண்ணாங்கடா அப்படின்னு போனை கொண்டு வந்து கொடுக்க போன் பேசிட்டு அப்படியே எஸ்கேப் ஆலாமே அங்க இருந்து கிளம்பி ஓட பாக்குறான். அந்த பெரிய எழுதின புத்தகம் ஒண்ணு இங்க கிடக்கிறத நீங்க கவனிக்கலாம். அந்த புத்தகத்துக்குள்ளேயே ஒரு போட்டோவும் இருக்குதுங்க. பிளாக் அண்ட் ஒயிட் காலத்து போட்டோ. அந்த போட்டோவை ஃப்ரெண்ட் எடுத்து பார்க்கும்போது போட்டோல இருக்கிற ஆளு நம்ம ஹீரோ மாதிரி தெரியுது. ஆனா அடுத்தவங்க பொருட்களை இந்த மாதிரி பார்க்க கூடாதுன்னு போட்டோவை புடுங்கிடுறான். அவன் சரியா கவனிக்கல. அப்புறம் கிளம்பி போகும்போது கையை பிடிச்சு இதை பத்தி வெளியில சொன்ன உன்னையும் கொண்டுடுவேன் சொன்னவங்களையும் கொண்டுடுவேன் மிரட்டுவேன். ஆனா சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனவன் பயத்துல என்ன பண்ணணும்னு தெரியாம ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஃப்ரெண்டு அதெல்லாம் நம்புவாப்ல. ஆனா அடுத்த நொடி இவன் வந்து நிப்பா. ஃப்ரெண்டை கொண்டுட்டா. ஐயோன்னு இவன் தெருவா ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துல பார்த்தா முன்னாடி நிக்கிறவ அப்படியே காத்துல மேல நிப்பா பரப்பா. ஐயோ அப்படின்னு அலறுவான் பாருங்க. பார்த்தா இது எல்லாம் கனவுங்க. ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் சொன்னா ஃப்ரெண்டு செத்துருவானோன்னு ஃப்ரெண்டு கிட்ட இப்ப இதை பத்தி எல்லாம் சொல்லவே இல்லை. ஆனா அந்த பக்கம் உடல் உறுப்புகளை திருடுற கேங்கு செத்து போனாங்கல்ல, அந்த கிரைம் சீன்ல ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு நம்ம சாண்டி தான் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப அவருக்கு அந்த கண்ணுக்கு வைக்கிற அந்த லென்ஸ் ஒண்ணு கிடைக்குங்க. ப்ரூஃபுக்கு எடுத்து வச்சுக்கிட்டார் ஆதாரத்துக்காக. அப்புறம் ராத்திரி சமயம் ஹீரோ கூட்டிட்டு அவன் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மரம் அறுந்து போய் கிடக்கிறது, பாலடைஞ்சு போய் கிடக்கிறத கவனிக்கலாம். பட்டு போய் கிடக்கிறது. அந்த மரத்துக்கு உள்ள ஒரு சிலை இருக்குது பாருங்க. பிளாஷ்பேக்ல காமிச்சாங்கல்ல, கிராம மக்கள் சாமியா கும்பிட்டு இருந்த ஒரு சிலை, யக்ஷியோட சிலை. அதுதான் அந்த சிலைங்க. இங்க வந்திருக்கான்னா அந்த டிரைவரை பாக்குறதுக்காக வந்திருக்கான். அப்பப்ப இவன் தான் அந்த ரத்தத்தெல்லாம் சப்ளை பண்ணிட்டு போவான் போல அந்த ஐஸ் பொட்டியில. அப்பதான் நம்ம பையன் ஒரு யக்ஷிய ஒரு வேம்பயரை எப்படி கொல்றதுன்னு நெட்ல சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதே சமயம் இவன் போனை கொடுன்னு போனை வாங்குவா. பார்த்தா இவன் சர்ச் பண்ணிக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு கோவம் வரல. உன் பிளட் குரூப் என்னன்னு விசாரிக்கிறான். ஓனை கட்டிவனுவான். சுத்தமான ரத்தம் அப்படின்னு சொல்றான். ஏங்க அந்த ரத்தத்தை தான் குடிப்பீங்களான்னு கேட்டா இருக்கிறதுலயே தூய்மையான சுத்தமான ரத்தம்னா ஓ நெகட்டிவ் தானே, அதனால அதைத்தான் குடிப்பேன்னு வேற அவ சொல்ல இவனுக்கு இன்னும் பயம் அதிகமாயிட்டே இருக்குது. அப்புறம் அன்னைக்கு அந்த பொண்ணை கடத்தும் போது போலீஸுக்கு போன் பண்ணுன்னு நம்ம பையன் சொல்லியிருப்பான்ல, அவன் போலீஸுக்கு ஏதோ அறகுறையா போன் பண்ணிருப்பான் போல. சோ அந்த பையல இப்ப சாட்சியா பிடிச்சு அன்னைக்கு என்ன நடந்துச்சு யாரெல்லாம் பார்த்தேன்னு விசாரிச்சா சந்திராவை அவங்க கடத்திட்டு போனதையும் இந்த பையன் பின்னாடியே வெட்டிட்டு போனதையும் அவன் சாண்டி கிட்ட எடுத்து சொல்றான். இவனை கை காட்டுறான். அப்புறம் சந்திரா கூட அவன் பேசுறத வச்சு இந்த பொண்ணை தான் கடத்திட்டு போனாங்க அந்த ஆட்டக்காரனுங்கிறதையும் காட்டிட்டான். இப்ப சாண்டிக்கு முழுக்க இவன் மேலதான் சந்தேகம். பேப்பர்ல அவன் பார்த்துட்டு தான் பதறிக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க சந்திரா கிட்ட. அந்த கொலைகளை பத்தி போலீஸ் விசாரிக்குதுன்னு. ஆனா பாடி இல்லாம எதுவும் பண்ண முடியாது, நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சந்திரா சொல்லிட்டா. ஏன்னா பாடி எல்லாத்தையும் ஆசிட்ல போட்டு எரிச்சிட்டா. சோ பாடி கிடைக்க வாய்ப்பே இல்லை. சோ நீ பயப்பட வேண்டாம்னு சொல்ற. அப்புறம் உங்க வீட்டுல குடிக்கிறதுக்கு ரத்தத்தை தவிர வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறான். எதுவும் இல்ல போல. சரி வான்னு கடை பக்கம் கூட்டிட்டு போறாங்க. சாண்டி மஃப்டில அவங்க அந்த பக்கத்துல போக வீட்டுக்குள்ள புகுந்து என்ன இருக்கு ஏது இருக்குங்கிறத கவனிச்சிட்டு இருக்கிற, தேடிட்டு இருக்கிற. ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா, என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுமான்னு பாக்குற. பார்த்தா பாத்ரூம்ல கண்ணுக்கு போடுற அந்த லென்ஸ் வச்சிருப்பால அது அவருக்கு கிடைக்குதுங்க. சோ இவதான் குற்றவாளின்னு சொல்வதற்கான ஆதாரம் இவர்கிட்ட இப்ப இருக்குது. அப்புறம் ஃப்ரிட்ஜ் பக்கம் திறந்து பார்த்தா பாக்கெட்டா ரத்தம் இருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு ஒன்னும் புரியப்படல. யாருக்கோ போன் பண்ண போன மனுஷன் ஒரு நிமிஷம் இரு நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு எதையோ ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறார். இந்த பக்கம் இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. உன் உண்மையான பேரு சந்திரா தானா இல்ல வேற யாராவது ஒரு பேர் உண்டா அப்படின்னு கேட்டா எனக்கு வேற பேர் இருக்குது நீலி அப்படின்னு சொன்னது இவன் இன்னும் அரண்டு போறான். கள்ளிக்காட்டு நீலின்னு ஒரு கதை இருக்கே அது நீதானான்னு கேட்க ஆமாங்கிறா. யாரோ ஒருத்தர் ஆணியால் அடிச்சு உன்னை கொன்னுட்டாருன்னு கேள்விப்பட்டமே அப்படின்னு கேட்கும்போது பிளாஷ்பேக்கு போதுங்க. ஒருத்தர் நல்ல பெரிய சார்பான ஏதோ ஒன்ன வச்சு குத்திருப்பார். அப்புறம் அதை எடுத்துட்டு கொஞ்சம் மனித ரத்தத்தை கொடுத்ததும் அவளுக்கு அந்த குத்துன இடம் குணமாயிடும். பயப்படாத, ஊர் மக்களை நம்ப வைக்கிறதுக்காகத்தான், நீலியை அடக்கிட்டேன்னு நம்ப வைக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணனே தவிர உன்னை கொல்லணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல. உன்னோட பலம் என்ன பலவீனம் என்னங்கிற ரெண்டுமே எனக்கு தெரியுங்கிற. சாவையே ஏமாத்துற ஏதோ ஒண்ணு ஒரு ரத்தத்துல கலந்துட்டதுனால தான் நீ இந்த மாதிரி மாறி இருக்கிறேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. முன்ன மாதிரியே இன்னும் சில பேர் இருக்காங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்காங்க. அதுல ஒரு 2 பேர் ஓவரா ஆடிக்கிட்டு இருக்காங்களா, அவங்களை அடக்கிறதுக்கு உன்னோட உதவி தேவை அப்படின்னு சொல்றாரு. யார் அவன் கேட்டா ஏதோ சாத்தாங்கிறாப்ல. அதுக்கு முன்னாடி நாம முக்கியமான ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. யாரு அப்படின்னு கேட்டா மூத்தோன் அப்படிங்கிறாரு. மூத்தோன்னு யாரோ ஒருத்தவங்கள பார்க்கணும் போல. தி எல்டர்ஸ் அப்படின்னு நம்ம வேம்பயர் டைரிஸ் இந்த கதைகள் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். அந்த தி
எல்டர்ஸ் அப்படிங்கறது தான் மூத்தோன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. கேமராவோட போக்கஸ் அங்க இருக்கிற ஒரு போட்டோ பக்கம் திரும்புது. இந்த பக்கம் பார்த்தா இதெல்லாம் கட்டுக்கதைகள் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா எல்லாம் நிஜமா இருக்கும் போலயே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். கட் பண்ணி இங்க நம்ம சாண்டியை காமிச்சா தலைவர் அந்த கபோர்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரகசிய ரூமை கண்டுபிடிச்சு அதை திறக்கிறார். அதே சமயம் அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில சந்தியா வந்து நிக்கிறாப்லையும் தெரியுது. கதவுக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்தவ அடுத்த நொடி ஜன்னல் பக்கம் வந்துட்டாலோ என்னவோ. அப்புறம் பார்த்தா ஜன்னல் பக்கம் இல்லாம உள்ளேயே வந்து நிக்கிறா. என்னடி பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்கிறியா? நீங்க கை வச்சது யாருன்னு தெரியும்ல, அவங்களுக்கு மட்டும் நீ யாரு என்னன்றது தெரிஞ்சிச்சு பிரிச்சு மேஞ்சிருவாங்க. உன்னையும் உன் கூட தெரியறானே அந்த பொடியன் ரெண்டு பேரையும் அழிச்சிருவாங்க. நான் போனதும் அவங்க வருவாங்க பாரு அப்படிங்கிறாப்ல நம்மால சீனை போடுவாரு. அதுக்கு நீ போனா தானே அப்படின்னு கேக்குறா அவ. உடனே துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்கிறான். சரட்டுன்னு அவ அங்கிருந்து அங்கே போறா. எக்ஸைகளுக்கு வேகமாக மூவ் பண்ணக்கூடிய அந்த பவர் உண்டு. துப்பாக்கி தோட்டா வரதுக்குள்ள எவ்வளவு வேகமா மூவ் பண்றான்னு பாருங்க. உள்ள துப்பாக்கி சுடுற அந்த சத்தத்தை கேட்டுட்டு ஃப்ரெண்டு அலறுவான். நம்ம ஹீரோ தேடி இங்க உள்ள ஓடியாரான். இங்க வந்து பார்த்தா அவனோட கையை போட்டு கடிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பண்ற அப்படின்னு கேட்க இங்க இருந்து போனி அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்த போறான். அவன் கொன்னுடாத, கொன்னா பிரச்சனை வரும். இவன் ஒரு போலீஸ்காரன், பொறுமையா யோசிங்கிறான். உன்னாலதானே இவ்வளவு பிரச்சனையும், பேசாம இந்த இடத்தை விட்டு நீ வேற எங்கேயாவது போயிட்டா எல்லாமே சரியா போயிடும்ல அப்படின்னு ஐடியா கொடுக்குறான். அதுக்குள்ள பிரெஞ்சுக்கு ரெண்டு பேரும் அங்க வந்துட்டானுங்க. அந்த கேப்ல சாண்டி துப்பாக்கியை கையில எடுத்துட்டான். சுட்டான். நல்ல வேலை சுவத்துல பட்டிருக்கு. ஹீரோ மேல படலையான்னு பார்த்தா ஹீரோவோட உடம்புல ஓட்ட போட்டு அங்கிட்டு போயிருக்குங்க. வயிற்று பக்கம் ஓட்ட போட்டுருக்கு. சந்தியா அப்படின்னு சொல்லி அப்படியே சரிஞ்சிட்டான். அவர் பயந்துட்டு ஜன்னல்ல இருந்து எகிரி குதிச்சு கீழே விழுந்தார். 2 மாடி உயரத்துல இருந்து கீழே விழுந்திருக்கிறார். ஒரு கை உடஞ்சிருச்சு. ஏற்கனவே அந்த பொண்ணுகிட்ட வேற கடி வாங்கி இருக்கிறான். ஆட்டோ பிடிச்சு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். ஒரு ஆட்டோல அவனை கூட்டிக்கிட்டு ஒரு பாலடைஞ்ச ரூம் பக்கம் போறாங்க. ஹீரோவோட ரத்தம் கூட இவ கையில பட்டிருக்கும். அதை பார்த்தே அவ ஒரு மாதிரி டெம்ட் ஆகுறா. என்ன இடத்துக்கு எங்களை கூட்டு வந்திருக்கிற அப்படின்னு அவங்க கேக்குறானுங்க. அவ எந்த பதிலும் சொல்லாம போய் கதவை திறக்கிறா. மெயின் எங்க இருக்குன்னு பார்த்து ஆன் பண்ணி விட்டானுங்க. லைட் எரியுது. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஹெல்த் சென்டரா இருந்திருக்குது. அப்புறம் கைவிடப்பட்டது போல. அந்த பக்கம் நம்ம ஊர் பொறுக்கி நியூஸ்ல ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. கொலை குற்றத்துக்காக இவங்களை தேடிக்கிட்டு இருக்கிறோம். குற்றவாளிகள்ல ஒருவன் நம்ம சந்திரான்னு நியூஸ்ல சொல்றாங்க. நம்ம ஹீரோவோட போட்டோ கூட நியூஸ்ல வந்திருக்குது. 2 பேருமே கொலை குற்றவாளிகள்னு. போலீஸ்காரங்க இவங்க 2 பேரோட பிளாட்டையும் வந்து செக் பண்ணி போயிருக்கிறதா ஊர் பொறுக்கி புலம்பிட்டு இருக்கான். சந்திராவை ஒரு டெரரிஸ்ட்னு வேற எல்லா நியூஸ்லயும் போட்டுட்டு இருக்காங்களா. போட்டோவோட ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டு போக முடியாது. இங்க வச்சே உனக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்கும். நம்ம ஃப்ரெண்டுக்காரன் MBBS படிப்புல ஃபைனல் எக்ஸாம் பாஸ் பண்ணாம இன்னும் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறான். நீ தான் அவனை குணப்படுத்தணும், நீ தான் பார்க்கணும்னு சொல்லிட்டா. ஏதோ தியரி தான் படிச்சு வச்சிருக்கிறேன், பிராக்டிகல் எக்ஸாம்ல நான் தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறேன், என்னால முடியாதுங்கிறா நண்பன். இவளுக்கும் அந்த ரத்தத்தை பார்த்தா டெம்ட் ஆகுது. அதனால அவாய்ட் பண்ணவே நினைக்கிறா. டேய் எப்படியாவது என்ன காப்பாத்துங்கடான்னு கத்துறா நம்ம ஹீரோ. மறுபடியும் அந்த ஆட்டோக்காரனை பிடிச்சு ஒரு கிளினிக்கு கூட்டு போலாம் அப்படிங்கிறாரு நண்பர். ஆனா போக கூடாதுன்னு உத்தரவு போடுறா. திரும்பி பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி அவ குறுக்கால வந்து நிக்கிறா. தள்ளிப்போ, என்ன தேவையில்லாம டென்ஷன் ஆக்காத அப்படின்னு சீனை போட்டுட்டு இருக்கிறான். தள்ள பார்த்தா தள்ள முடியல, நகர்த்த முடியல. ஒரு கையில ட்ரை பண்றா, முடியல. அப்படியே கழுத்தை பிடிச்சு தூக்குனா 3 அடி உயரத்துல மேல இருக்கிறான். ஊர் பொறுக்கி அரண்டு போய் பாக்குறான். அவனை விடு அப்படின்னு ஊர் பொறுக்கி பக்கத்துல வருவான். பல்ல காட்டினதுமே ஆனு மயங்கி விழுந்துட்டாவன். இந்த பக்கம் போலீஸ்காரங்களே அடிச்சு போட்டுட்டு டெரரிஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டாங்கிறப்பல ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டான். மீடியா ஃபுல்லா எப்படி இருக்கு உங்களுக்கு, ஓகேவா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆளு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார். அப்புறம் நம்ம தாடிக்காரனுக்கு போன போட்டு மைக்கிளோட பழைய கிளினிக்ல இருக்கிறதா எடுத்து சொல்றான். மைக்கிளோட பழைய கிளினிக்கு எதுக்குமா போன, தேவையில்லாம அவனை உள்ள இழுத்து விடாத, அவன் ஒரு புத்தி கட்டவன் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காரு அந்த தாடிக்காரர். இந்த பசங்களை அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது, அவங்களுக்கு என்னாலதான் பிரச்சனை, உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதே சமயம் இங்க ஒருத்தர் கையில ஒரு செங்கோலோட இருக்கிறத கவனிக்கலாம். இந்த செங்கோலை வச்சுக்கிட்டு இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஆதி காலத்துல இருந்து பல பேர் கையில இது மாறி மாறி வந்திருக்கும். பல பேர் இதை வச்சுட்டு இருந்ததை நீங்க கவனிச்சிருக்கலாம். இங்க ஒருத்தர் கையில வச்சிருக்கிறார். ஆனா அந்த செங்கோலை வச்சிருக்கிற மூத்தோன் அங்க ரொம்ப நேரம் இருக்க கூடாது, அது ஆபத்து, அங்க இருந்து வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டாராம். சொல்றதை மட்டும் செய்ய அப்படின்னு டாப்ல தாடிக்காரர். அதை விட ஆபத்தான பல விஷயங்கள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாராம். மூத்தோன் கூட இருக்கிறதுக்காகத்தான் உன்னை இங்க வர வச்சோம். ஆனா நீ எவ்வளவு கூத்து பண்ணி வச்சிருக்கிற, நீ ஜானியோட வீட்டுக்கு போ, ஜானியோட இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அடுத்து பார்த்தா ஒரு புது கேரக்டரோட அறிமுகம். கையிலேயே யூனிவர்ஸ் மாதிரி ஏதோ டாட்டு போட்டு வச்சிருக்கான் ஒருத்தன். யூனிவர்ஸா ஏலியன் ஷிப்பா தெளிவா தெரியல. யூனிவர்ஸ் தான் நினைக்கிறேன். ஒரு பார்ல இருக்கிறான். நியூஸ்ல இவங்க 2 பேரோட போட்டோவையும் அவன் கவனிக்கிறான். அவன் முகத்தை நமக்கு இன்னும் காட்டல. வேற ஒரு தாடிக்காரன் அதை பார்த்துட்டு, ஓ அவர் தான் நம்ம ஆட்டோக்காரரு, இவங்களை கொண்டு வந்து இறக்கி விட்டது அவர் தான். அவரு போலீஸுக்கு போனை போட்டு நான் இந்த இடத்துல அவங்களை இறக்கி விட்டேன் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாரு. இவர் பேசுறத வேற அங்க இருக்கிற ஒருத்தன் கேட்டுட்டான். கண்ணத்தான் காட்டுறாங்க, அப்புறம் பல்ல கட்டுறாங்க. 2 பல்லு தங்க பல்லு. நீலி இங்கதான் இருக்கிறியா அப்படிங்கிறாப்ல. நம்ம ஹீரோவோட ரூம்ல ஒருத்தவன் ஜரக் அடிச்சுக்கிட்டே சோஃபால உட்காந்து கிடப்பான்ல, அவன் டிவில நம்மளோட போட்டோ வருதுன்னு சந்தோஷப்படுறான். அப்புறம் இன்னொரு லேடி, அவ எங்க இருந்தோ இதை கவனிக்கிறா. அப்புறம் நம்ம பெரியவர் கதை சொன்னார்ல, அவரும் இந்த நியூஸை கவனிக்கிறார். அப்புறம் இன்னொருத்தி ப்ளூ கலர் சட்டை, அவளும் இதை கவனிக்கிறா. அப்புறம் ஏதோ எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வெல்டிங் வைக்கிறவங்க, அவங்களும் இந்த நியூஸை கவனிக்கிறாங்க. ஐயோ என்னடா திடுதுப்புன்னு இவ்வளவு கேரக்டர் அறிமுகப்படுத்துறீங்கன்னு இருக்கு. தாடிக்காரர் கூட நியூஸ் தான் கவனிச்சிட்டு இருக்கிறார். அங்க 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. காம்ப்ரமைஸ்
பார்க்கறதுக்காக வர சொல்லியிருந்தீங்க, எங்க வர காணோம் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப வந்துருவாங்க அப்படிங்கிறாரு தாடிக்காரன். இந்த பக்கம் சோஃபால ஜம்முன்னு உட்காந்துட்டு ஒருத்தர் இருக்கிற ஒரு தாடிக்காரன் பெரிய தாடி ஒருத்தவன் வரான். இந்த பொண்ணு தானா அப்படின்னு கேட்க பெரிய தாடி ஆமாங்குது. நம்ம கருட படையை இறக்கி விடட்டுமா அப்படின்னு அவர் கேட்டா, இறக்கி விடு, சுட்டா ஒன்னு இதயத்தை பார்த்து சுடணும், இல்ல தலையோட பின்பக்கத்துல பார்த்து சுடணும் அப்படின்னு ஸ்பாட்டை சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் அந்த தாடிக்காரன் எனக்கு வேணும் அப்படிங்கிறார். அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறாருல அந்த தாடிக்காரன் வேணுங்கிறாப்ல. யாரு? பெரிய தாடி சின்ன தாடியை தேடுது போல. இந்த பக்கம் நம்ம சாண்டிக்கு நிறைய வித்தியாசமான உணர்வுகள். காது ரொம்ப ஷார்ப்பா வேலை செய்யுது. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த அம்மாவோட ரத்த ஓட்டத்தை அவனால கேட்க முடியுது. கழுத்தையே குறுகுறுன்னு பாக்குறான். கடிச்சு ரத்தம் குடிக்க நினைக்கிறானோ, ஆனா அது அம்மா பெத்த தாய். பிளட் டெஸ்ட்ல கொஞ்சம் இர்ரெகுலாரிட்டிஸ் தெரிகிறதா, மறுபடியும் டெஸ்ட் எடுக்கணுங்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தி வரா. யாரு? இன்ஸ்பெக்டர் அம்மா, உயரதிகாரி. அம்மா முன்னாடியே வச்சு புலிர்னு ஒரு அறை சாண்டிக்கு. 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. தடி மாதிரி வளர்ந்துருக்கிற என்ன பிரயோஜனம்னு எவ்வளவு திமிரா பிஹேவ் பண்ணுதுன்னு பாரு இந்த அம்மா. நானே அவங்கள பிடிக்கிறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணு பிடுங்க வேண்டாம், மீடியா கிட்ட போய் நம்மளை பத்தி சொன்னாங்கன்னா நம்ம கதை முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். ஒழுங்கா அம்மாவை கூட்டிட்டு வீட்டுல போய் உட்கார வழியே பாரு அப்படிங்கிறா. கஜேந்திர அண்ணனுக்கு என்ன பண்ணணுங்கிறது நல்லா தெரியும். இதெல்லாம் ஆம்பளைங்க, உண்மையான ஆம்பளைங்களுக்கான வேலை. நீ வீட்டுல போய் புடவைய சுத்திக்க அப்படின்ட்டா. டிரைவர் கிட்ட அவங்க 2 பேரை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா என்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். இவரோட பக்கத்து பெட்ல ஒரு பாட்டி கிட்ட பிளட் டெஸ்டுக்காக ரத்தத்தை உரியிறாங்க. அப்ப இவருக்கு முணுங்குது. இவர்கிட்ட இருந்தும் பிளட் எடுத்துட்டு போயிருப்பாங்க போல. அந்த தம்மா தூண்டு பிளட்டை நாக்குல நக்க போற சமயம் அந்த பெரியவர் இங்க வராப்ல. தான் நம்ம சாண்டியோட ஃபேமிலி டாக்டர்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு சும்மா போய் சொல்லிட்டு உள்ள வந்து அவ உன்னை என்ன பண்ணான்னு கரெக்டா கேக்குறாப்ல. கடிச்சிருக்கால உன்ன அப்படிங்கறதையும் கரெக்டா சொல்றாரு. யாருன்னு கேட்டா டாக்டர்ங்கறாப்ல. இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்த்ததுமே சொல்றாப்ல. அவ யாருன்னு விசாரிக்கிறாப்ல. அவ ஒரு சாதாரண பொண்ணு இல்ல. புராணங்கள்ல இதிகாசங்கள்ல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம்ல, யக்ஷின்னு சொல்லுவாங்க, சாத்தான்னு சொல்லுவாங்க, மாடன், மாயாவி அப்படின்னு பல பேர்கள் உண்டு இவர்களுக்கு. அதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் இல்ல, நமக்கே மத்தியில நமக்கே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க அவங்கன்னு எடுத்து சொல்றாரு. இத பத்தி எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, எப்படி தெரியும்னு கேட்டா, அத பத்தி எல்லாம் பதில் சொல்லாம இது ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன், அதோட மூலம் என்னங்கறதை எங்களால கண்டுபிடிக்க முடியல, அதே மாதிரி இதுக்கு மருந்தும் கிடையாதுங்கறாப்ல. உங்க ரத்தத்தை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வாய்ப்பு இருந்தா மறுபடியும் சந்திப்போம்னு சொல்லிட்டு போயிட்டார். இங்க பெட்ல படுத்து கிடக்குறான் நம்ம ஹீரோ. பாசமா தலைய தடவி கொடுப்பா. வலி குறையும், வலி மருந்து கொடுத்துருக்கேன், கொஞ்ச நேரத்துல வலி மறந்துடும் அப்படிங்கிறா. மறுத்துருங்கிறா. உனக்கு ஓ நெகட்டிவ் பிளட்னா ரொம்ப பிடிக்கும்ல, எனக்கு நிறைய ரத்தம் போயிடுச்சுல, எதுக்கும் குடிக்கிறதுக்கு தேவைப்படும், கொஞ்சம் பிடிச்சி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கறான். இந்த நிலைமையில கூட என்னாலதான் உனக்கு பிரச்சனை, நான் இங்க இருந்து டெஃபினட்டா போயிடுறேன் அப்படிங்கிறா. அப்ப நாங்க என்ன பண்றோம்னு கேட்டா, நீங்க மீடியா கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லு, நான் தான் அவங்கள கொன்னேன், நான் தான் தனியா பாடி எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நீ பிரச்சனையில இருந்து ஒதுங்கிக்கோ, அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு உன்ன ஒரு பணைய கைதியா பயன்படுத்தி நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு, அப்பதான் உன்ன ஃப்ரீயா விடுவாங்கன்னு எடுத்து சொல்றாப்ல. ஆனா அந்த நொடி இவ சொன்னதை அவன் விருப்பமே இல்லைனாலும் பைத்தியக்கார மாதிரி சரின்னு ஒத்துக்கிறான். என்னத்தை கொத்தி விட்ட, செமையா இருக்கு, நல்ல ஃபீலிங் அப்படின்னு சந்தோஷப்படுறான். அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு போல. உனக்கு சூரிய வெளிச்சத்தை தவிர வேற ஏதாவது பலவீனம், வீக்னஸ் இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறான். இருக்குங்கிறா. இதயம் தான் பலவீனமானதா, என்னோட இதயம் நின்றுச்சுன்னா நான் செத்துடுவேன் அப்படின்னு எடுத்து சொல்றா. சரி நீ என்ன கடிச்சா நானும் உன்ன மாதிரி மாறிடுவேனா அப்படின்னு கேட்க, கடிச்சா ஏன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த வைரஸ் உன் உடம்புக்குள்ள ஒரு ரத்தத்துக்குள்ள கலக்கும், எல்லாராலுமே என்ன மாதிரி யக்ஷியா மாற முடியாது, ரொம்ப அபூர்வமான சில உடல்களுக்கு மட்டும்தான் இந்த வைரஸ் பொருந்தும், அவங்க யக்ஷிகளா மாறுவாங்களாம். நல்ல ஹெல்த்தியா சுத்தமான பாடியா இருந்தா என்ன மாதிரி பியூரா வர வாய்ப்பு இருக்கு, பியூரான ஒரு யக்ஷியா மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ எப்ப பார்த்தாலும் சரக்கு அடிச்சுக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் தம் அடிச்சுக்கிட்டு, உன் பாடியில அந்த வைரஸ் நிக்குமான்னு தெரியல அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிற. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா சாண்டிக்கோட பல்லு ஒண்ணா விழ ஆரம்பிக்குது. ஒரு வாரத்துல ரேபிஸ் மாதிரி ஏதோ நோய் வர ஆரம்பிக்கும், அப்புறம் இறந்து போயிடுவாங்கன்னு எடுத்து சொல்றா. இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த சிகரெட்டு, சரக்கு இந்த மாதிரி அடிக்கிறவங்களுக்கு. ஆனா நம்ம சாண்டி ஒரு டீ டோட்டல, சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரி கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது. அதனாலதான் அவருக்கு யக்ஷியோட பல்லு முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா யாருக்கு செட் ஆகாதோ அவங்களுக்கு ஒரே வாரத்துல நரக வலியோட மரணம் நிச்சயம்னு எடுத்து சொல்றா. இப்ப இவனு சாக போறானா ஒரு வாரத்துல, இல்ல அவள மாதிரி மாற போறானா அப்படிங்கிறது தெரியல. காது ரெண்டையும் பொத்திக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் அந்த பசங்களோட லொகேஷனை வச்சு அந்த கிளினிக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. உள்ள யாரோ இருக்காங்க போல தெரியுது, நாங்க போய் பாக்குறோம் அப்படின்னு போலீஸ்க்கு அப்டேட் பண்றாங்க. அந்த டிரைவர் நான் சாரை கூட்டிட்டு இமிடியேட்டா ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன்ட்டு அவனும் கிளம்புறான். இங்க பசங்களுக்கு இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சு. படத்துல காட்டுறாப்ல வெள்ளையும் ஜொல்லையுமா தான் பேய், பிசாசு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வரும்னு நினைச்சேன், அப்படி வராது போல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. மயக்க மருந்து கொடுக்கப்பட்ட நிலைமையில இவன் இங்க படுத்து கிடக்குறான். சத்தம் போடாம கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பின்னாடியே நம்ம சந்திரா நிக்கிறா. பார்த்தா ஒரு போலீஸ்காரன் தலையிலேயே சுட்டுட்டாங்க. ஆனா அவ பலவீனமான இடம்னு சொன்னது தலையோட கீழ்ப்பகுதி பின்னாடி, முன்னாடி இதயம். அவன் சுற்றுக்கிறது தலையில தான். சோ அவ செத்துருவாளா இல்ல திரும்ப எந்திரிப்பாளான்னு தெரியல. அதே சமயம் நியூஸ்ல பார்த்துட்டு தங்கப்பல்லோட ஒருத்தன் இங்க வந்து நிக்கிறான். யாருவன்? என்ன தாமஸ், இவர் பேரு டொவினோ தாமஸ். அவர் நடிச்சிருக்காருப்பா. ஆளு பல கண்கட்டு வித்தைகளை காட்டுறாரு. அட்ட டைம்ல பல பேரா முன்னாடி போய் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. இந்த போலீஸ் பயந்து போயிட்டார். கத்திட்டு ஓடுனா அங்கேயும் முன்னாடி வந்து நிக்கிறாப்ல. துப்பாக்கி காமிச்சு மிரட்டினா துப்பாக்கியை பிடிங்கி அக்கா பிரிச்சு விட்டார். துப்பாக்கிய பூவாக்குறான், பூவை புகையாக்குறான், புகைய
கண்ணாடி ஆக்குறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு கைவிலங்கு போட்டு விட்டாங்க. ஆனா இந்த பக்கம் இன்னொரு போலீஸோ யோ என்னையா டான்ஸ் ஆடிட்டு இருக்கறன்னு கேக்குறாரு. எல்லாம் அவரோட கற்பனையில தான். முன்னாடி நிக்கிற இன்னொரு போலீஸ கூட அவரால பார்க்க முடியல போல. அவர் ஒரு பிரம்மையில இருக்கிறார். யாரோ மந்திரவாதி இருக்கிறான் கவனம்னு சொல்றதுக்குள்ள இந்த போலீஸ் கூடயும் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அவரு. தவினோ தாமஸ் மாயாவி என்ன பண்றான்னு பாருங்க. சுவத்துல சீலிங்ல ஜம்முன்னு நடந்து வந்துட்டு இருக்கிறான் அசால்ட்டா. அவன் தம்மா துண்டு துப்பாக்கி நீட்டினா இவரு பெரிய துப்பாக்கியை நீட்டுறார். ஆனா சுடும்போது தான் தெரியுது அது குழந்தைங்க விளையாடுற பபுள் விடுற பொம்மை துப்பாக்கி. பதிலுக்கு சுட்டா தோட்டாக்களை புறாக்களா பறக்க விடுறார். துப்பாக்கியை கீழே போட்டு கத்தி எடுக்கிறான். இவரு ஒரு சீட்டு கார்டு எடுக்கிறார். கத்திய சீட்டு கார்டால தட்டி விட்டு அவரோட தொடையிலேயே கிழிச்சு விட்டார். சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போ இல்லனா செத்து போயிருவேன்னு அனுப்பிச்சு வைக்கிறார். சந்தியாவோட டெட் பாடி கிட்ட வராப்ல மாயாவி. பசங்களுக்கு இவர் யாரு என்னன்னு தெரியல. மண்டைக்குள்ள இருக்கிற அந்த தோட்டாவை மட்டும் அழகா எடுத்துறாரு. அப்புறம் மெதுவா நீலி அப்படின்னு கூப்பிடுறாப்ல. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு எந்திரிச்சிருச்சு. எந்திரிச்சதும் காப்பாத்தனோட கழுத்தை பிடிக்கிறா. அப்புறம் விட்டுறா. நான் ரொம்ப மிஸ் பண்றேங்கிறான் அவன். இவருக்கும் காது சார்பா கேக்குதுங்க. வெளியில வேற ஒருத்தர் இருக்கிறாப்ல தெரியுதே நம்மால அப்படிங்கிறாப்ல யோசிக்கிறார். பார்த்தா வெளியில இருக்கிறது நம்ம சாண்டி தான். அவருக்கும் உள்ள பவர்ஃபுல்லா 2 பேர் இருக்கிறது தெரியுமோ என்னவோ. காது கொடுத்து உத்து கவனிச்சு கேட்டுட்டு இருக்கிறார். சாண்டியோட நடவடிக்கையே சரியில்லைன்னு விசித்திரமா நடந்துக்கிறான்னு அந்த இன்ஸ்பெக்டர் காரிக்கு போட்டு கொடுத்துறாரு. லொகேஷன் அனுப்பு நான் வரேன்றுச்சு அந்த பொம்பளை. வந்ததும் அவளுக்கு சாவு நிச்சயம்னு நினைக்கிறேன். சாண்டி உள்ள வர இவங்கெல்லாம் கார்ல அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்கிறன்னு ஹீரோ கேட்க அவன் என்ன மாதிரியே ஒரு யக்ஷியா மாறிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு எடுத்து சொல்றான். தொடையில கிழிச்சு ரத்தம் போக ஒரு போலீஸ் அங்க கிடக்குறார். அந்த ரத்தத்தை எடுத்து நக்கி பாக்குறாப்ல. ஒரு துளி நக்குறதுமே அவரோட கண்கள் அப்படியே ப்ளூ கலர்ல மாறிடுச்சு. தாடிக்காரர் இடத்துக்கு நம்ம ஆட்கள் எல்லாம் வராங்க. என்ன எல்லாருமே தாடி வச்சிருக்காங்க. எத்தனை பேரா தாடின்னு சொல்றதுன்னு புரியல. யாருக்கோ போன் பண்ணி பேசுறாப்ல. தன்னால வேம்பயரா மாறி இருக்கிற அவனை சமாளிச்சுட்டு அப்புறம் நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லும் போது உன்னால தனியா சமாளிக்க முடியாது, உதவி தேவை அப்படிங்கிறாரு போன்ல பேசுறவர். இந்த பக்கம் பார்த்தா 2 போலீஸும் ரத்த கலர்ல செத்து போய் கிடக்குறாங்க. 2 பேரோட ரத்தத்தையும் மொத்தமா குடிச்சிட்டான் போல. போன்ல அந்த பக்கத்துல புதுசா இந்த மாதிரி உருமாறவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்களா. அதனால தனியாலாம் ஹேண்டில் பண்ண வேண்டாம். நீ கிளம்புற வழியை பாரு. மூத்தோன் அவனை பார்த்து பாரு. பாஸ்போர்ட் விசா எல்லாம் கிடைக்கும். இங்க இருந்து நீ கிளம்புற வழியை பார் அப்படின்னு எடுத்து சொல்றாரு அவர். இப்ப வரைக்கும் நீ பேஸ்மெண்ட்ல போய் இருந்துக்கோ. பாஸ்போர்ட் விசா எல்லாம் வந்த பிறகு நீ வந்தா போதும்னு சொல்லிட்டாப்ல போன்ல. பகல் பொழுதுங்கிறதுனால அவங்க அண்டர் கிரவுண்ட்ல போய் தங்குவாங்க போல தெரியுது. தவினோ தாமஸ் கீழே போய் செட்டில் ஆறார். சாவியை கொடுத்துட்டு போறார். யாருவனு கேட்டா இவங்க குடும்பம் நமக்கு நிறைய சேவை பண்ணி இருக்கிறதா எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாப்ல. அப்படியே இவரோட குடும்பத்தோட போட்டோல நமக்கு காட்டுறாங்க. பார்த்தா நீலியா இருக்கும்போது நீலியை கண்ட்ரோல் பண்ணால ஒருத்தர், அப்புறம் காப்பாத்தவும் செஞ்சார்ல அவரோட குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அந்த தாடிக்காரர் போல தெரியுது. அண்டர் கிரவுண்ட்ல விசித்திரமா சில பேர் இருக்காங்க. இங்க ஒருத்தர் உடனே மட்டும் தான் காட்டுறாங்க. கையில ஏதோ கட்டு போட்டு இருக்குது. யார் அவருங்கிறத கரெக்டா காட்டுறதுக்குள்ள கேமரா அங்க இருந்து போக்கஸ் வெளியில போயிடுச்சு. அந்த ஆள் முக்கியமான ஆளா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் முகத்தை நமக்கு காட்டல. இப்போ புதுசா உருமாறிக்கிட்டு இருக்கிற அந்த சாண்டிக்கு சூரிய வெளிச்சம் பிரச்சனை இல்லையான்னு நம்ம ஹீரோ கேட்க, புதுசா கன்வெர்ட் ஆறவங்களுக்கு சில வருடங்களுக்கு அந்த சூரிய ஒளி பிரச்சனை எல்லாம் இருக்காதான். வயசு கூட தான் சூரிய ஒளி பிரச்சனை வருமா. அவன் ரொம்ப மோசமானாச்சே, அவன் ஒன்ன மாதிரி மாறினானா பிரச்சனை பெருசாயிடாதா அப்படின்னு வருத்தப்படுற. ஒரு பைய கொண்டு வந்து போட்டுட்டு எமர்ஜென்சிக்கு தேவைப்பட்டா இதை பயன்படுத்திக்கோன்னு கொடுக்குறாரு. அப்புறம் பக்கத்து ரூம்ல சார்லி இருக்கிறான். நான் கிளம்புறேங்கிறாப்ல. அந்த சார்லியோட முகத்தை தான் நம்ம பார்க்கல. நான் கண்டிப்பா போகணுமா அப்படின்னு கேட்க கண்டிப்பா போகணும்னு சொல்லிட்டான். சரி சாகாம இவரோட இருந்தா மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தா கொடுக்க வர போலின்னு ஒரு விடுவா. கொசுக்கடி மாதிரி அசால்ட்டா பேசிட்டு ஹேண்டில் பண்ணிட்டு தேவைப்பட்ட அதை வச்சுக்கங்கன்னு ஏதோ வண்டி சாவி ஏதோ கொடுத்துட்டு போறாரு. என்ன சாவின்னு தெரியல கொடுத்துட்டு போறாரு. நம்ம ஹீரோவை பார்த்து சீக்கிரம் இவளை கழட்டி விட்டுட்டு பொழைக்கிற வழியை பாருங்க ஓடிடுங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துட்டு போறாரு. ஒரு கை தட்டுறாரு. அடுத்த நொடி காணாம போயிடுறாப்ல. சிசிடிவி கேமரா மூலமா அவங்க வண்டி எங்க போய் இருக்குங்கிறத ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டாங்க. ஹோலி கிரேல் கஃபேன்னு ஒரு கடை, அங்கதான் இவங்க போய் தங்கியிருக்காங்க. அந்த லொகேஷனை நம்ம டிரைவர் அனுப்பிச்சு வச்சிட்டார். அந்த பக்கம் நம்ம சாண்டியை காமிச்சா வீட்டுல ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறான். அந்த இன்ஸ்பெக்டர் அம்மாவை ஏதாவது இவன் பண்ணானா என்னன்னு தெரியல. வாயில ஃபுல்லா ரத்த கலரியோட அவங்க வேற பாத்துருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. இப்ப பார்த்தா அம்மாவை உட்கார சொல்லி ஏதோ பேசணும்னு ஆரம்பிக்கிறான். என் கண்ண பாரு வித்தியாசமா தெரியலையான்னு கேக்குறான். ரொம்ப ஷார்ப்பா சவுண்ட் கேக்குதுங்கிறான். ஏதோ பைத்தியம் ஆயிடுச்சோன்னு அம்மா பயப்படுது. அந்த இன்ஸ்பெக்டர் பொம்பள என்ன 3 தடவை சுட்டா, அப்பயும் நான் சாகலையே அப்படிங்கிறான். என் உடம்புல ஒரு கீரல் கூட படலையேங்கிறா. எனக்கே சரியா புரியல. ஆனா யாராலையும் என்ன கொல்ல முடியாதுங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. யாருக்கு நான் பயப்பட தேவையில்லைங்கிறான். ஆனா எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுவாங்கல்ல அப்படின்னு வில்லத்தனமா பேசுறான். பயம்தான் மரியாதையா மாறுமா, மரியாதை தான் பக்தியா மாறுமா. அப்படி பார்த்தா இனிமே நான் கடவுளுக்கு சமம் அப்படிங்கிறாப்ல. அந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் போட்டவன் டிரைவரை மட்டும் ஒண்ணு பண்ணாம விட்டுருக்கான். அந்த இன்ஸ்பெக்டர் பொம்பளையோட ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துட்டான் போல. இன்ஸ்பெக்டர் அரண்டு போய் பயந்து போய் கிடக்குறாரு. அம்மா நான் கடவுள்னா நீ கடவுளோட தாய், நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கைய பிடிக்கிறான். கையவே குறுகுறுன்னு பாக்குறான். அம்மாவையும் மாத்திருவானா என்னன்னு தெரியல, இல்ல சாப்பிடணுங்கிற ஆர்வம் இருக்கான்னு தெரியல. அப்புறம் நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கிற ஒரு போட்டோவை நம்ம போய் பார்த்துட்டு இது யாருன்னு கேட்டா 1905 வருஷத்துல என் பாய் ஃப்ரெண்டா இருந்தவன் அப்படின்னு சொல்றான். லவ் பண்ணாலாம். அப்புறம் என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறாப்ல. இப்ப எப்படி நம்ம சாண்டி பிரச்சனை பண்றானோ அதே மாதிரி அந்த காலகட்டத்துல ஒரு பிரிட்டிஷ் ஜோல்ஜர் பிரச்சனை பண்ணிருக்கான்.
இருக்கிறாப்ல. யாரு? பிரிட்டிஷ் சோல்ஜர். பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து சுட்டுட்டாப்ல. என்ன காப்பாத்துறதுக்காக பாய் ஃப்ரெண்டு குறுக்க வந்து நின்னு இறந்து போயிட்டாப்லையா. இவளால எதுவும் பண்ண முடியல போல. அந்த குற்ற உணர்ச்சி இப்பயும் இருக்கிறதா சொல்லி வருத்தப்படுறா. அப்புறம் நம்ம தாடிக்காரர் இவளை கூப்பிட்டு, நீ அந்த ஆட்டோக்காரன் ஒருத்தவன கொன்னு இல்ல, அவன் தம்பியா, அவங்க அண்ணன் கஜேந்திரன் ஒருத்தவர் இருக்கிறான், பக்கா ரவுடி, கூடவே அரசியல்வாதியும் கூட, பல பேரை கொன்னு போறதுல எக்ஸ்பர்ட் ஆவனுங்க. சோ பழி வாங்குறதுக்கு டெஃபினட்டா உன்னை கொல்ல வருவாங்கறாப்ல. அந்த ஆளு ஹோம் மினிஸ்டர் கிட்ட பேசி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிட்ட பேசி, உன்னை கொல்றதுக்கு தீவிரவாதிகளை எதுக்குற கருடா ராணுவம்னு ஒன்னு இருக்குதான். நம்ம ராணுவ பிரிவிலேயே கருடா பிரிவுன்னு ஒன்னு இருக்குதான். அந்த கருடா சோல்ஜர்ஸை களத்துல இறக்கி விட இருக்கிறாங்களாம். இந்த பசங்களுக்கும் ஆபத்து இருக்குன்னு எடுத்து சொல்றாரு. இங்க வீட்டுல பார்த்தா சாண்டி தான் அம்மாவோட ரத்தத்தையே குடிச்சிருக்கான். அவங்க இருக்கிற லொகேஷன் இப்போ நம்ம சாண்டிக்கு தெரிய வருதுன்னு நினைக்கிறேன். போனை பாக்குறான். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா அந்த உடல் உறுப்புகளை திருடுற கூட்டம். அங்க அண்ணங்காரன் போனை போட்டு அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, அவங்களை கொல்றதுக்காக கருட ராணுவம் வரப்போகுது, குறுக்க நம்ம சாண்டியும் வருவான், கருட ராணுவத்துக்கிட்ட அவங்க உயிரோட கிடைச்சிட்டா நமக்கு ஆபத்து, அதனால அவங்களையும் கொன்னுடு, கூடவே நம்ம சாண்டியையும் கொன்னுடு அப்படின்னு உத்தரவு போட்டார். இவங்க ஒரு குரூப் இப்ப ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கு ராணுவம் இப்ப சுத்தி வளைச்சிட்டு இருக்காங்க. அந்த டிரைவர் பையன் ஓடியாந்து, சந்திராக்கா வெளியில போலீஸ் ராணுவம்னு நிறைய பேர் வந்திருக்காங்க, கூட்டு போட்டாரு தாடி. இப்ப வெளியில இருக்கிறது போலீஸ் மட்டும்தான். கருட ராணுவம் அடுத்து வரும் போல தெரியுது. வேற வழியில என்ன, ஒரு பொட்டியை திறந்தா பெரிய பெரிய கன்ஸா இருக்குது. புல்லட் எல்லாம் போட்டு லோடு பண்ணிக்கிட்டா. வெளியில என்ன நடந்தாலும் என்ன சத்தம் கேட்டாலும் வெளியில மட்டும் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு சந்திரா துப்பாக்கியோட போறா. மைக்க பிடிச்சு, கருடா ஃபோர்ஸ் பில்டிங்கை சுத்தி வளைச்சிருச்சு, நீ வெளியில போறதுக்கு வாய்ப்பே இல்ல, உயிரோட சரணடைஞ்சிரு, அப்படி இல்லைன்னா உள்ள புகுந்து சுடுவோம் அப்படின்னு எச்சரிக்கிறார். 3, 2, 1 எண்ணிட்டு உள்ள புகை குண்டை வீசிட்டு உள்ள இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கருடா ஃபோர்ஸ் தான் உள்ள வருது. சுடலாமான்னு உத்தரவு கேட்க சுடலான்னு சொல்லிட்டாங்க போல. சுட ஆரம்பிக்கிறாங்க. அவ சரட்டுன்னு ஓடிட்டா. பார்த்தா கழுத்திலேயே ஒரு தோட்டாவை இறக்கிட்டா. அடுத்து 2 பேரை புலக்கிறா. இவகிட்ட இருக்கிற துப்பாக்கி கொஞ்சம் வித்தியாசமான துப்பாக்கியா இருக்குது. இது அவர்களை கொல்லாதுன்னு நினைக்கிறேன். பல வித்தைகளை காட்டுறா. பசங்க சொல் பேச்சு கேட்காம வெளியில வந்து நிக்கிறானுங்க. சும்மா கிடக்கிற போலீஸ் எல்லாம் மயக்க முடிய வச்சு குத்துன்னு குத்துறா. கடைசியாலேயே போட்டிருந்த அந்த மாஸ்கே வெளியில தெரிச்சு வந்து விழுகுது. கருட ராணுவத்துக்கே இந்த நிலைமைனா போலீஸ் பதறானுங்க. அதுக்குள்ள உடல் உறுப்பை திருடுற கூட்டம் அவங்க உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. வந்தவனுங்க கண்ணா பின்னான்னு சுடுறாங்க பாருங்க அவளை. அதுல ஒரு தோட்டா நெஞ்சில பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். துப்பாக்கியை கீழே போட்டு விழுந்துட்டா. கரெக்டா இதயத்துல பட்டுச்சா, அரைகுறையா பட்டிருக்கும் போல. ரத்தம் கொப்பளிக்குது. ஆளு மயங்கிட்டாங்க. இவ இருக்கிற வரைக்கும் தான் இந்த பசங்களுக்கு பாதுகாப்பு. இனி இந்த பசங்களை காப்பாற்ற போறது யாரோ. இங்க இருந்து ஓடிரு, தப்பிச்சு ஓடிரு அப்படிங்கிற அந்த நிலைமையில கூட அவனும் அங்க இருந்து போறான். ஆனா சைட்ல இருந்து ஒரு ஓ நெகட்டிவ் பிளட் ரத்தம் அத அவ பக்கத்துல தள்ளி விட்டான். இவனை பார்த்ததும் எல்லாரும் இவங்கள சுட்டுட்டு இருக்க, அந்த கேப்ல இவ ரத்தத்தை குடிச்சிட்டா. எவ்வளவு பெரிய காயமானாலும் உடனே சரியாயிடும். அவளுக்கு சாகிறதுக்குள்ள கொடுத்துடணும். சரியாயி ஜம்முன்னு எந்திரிச்சு நிக்கிறா. வந்தவனுங்க என்ன நடக்குதுன்னு புரியல. படு வேகமா போய் இந்த பசங்களை பொளந்து கட்டுறா. எல்லா பேரையும் அச்சு போட்டாச்சு, மட்டை ஆக்கியாச்சு. யுத்தம் இன்னும் முடிவுக்கு வரல. அடுத்து நம்ம சாண்டியும் வந்து நிக்கிறாப்ல. உன்ன மாதிரி என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் வெளியில இருக்காங்கல்ல அப்படின்னு கேக்குறான். இவ ஸ்பெஷலா ஏதோ ஒரு கத்தி வச்சிருக்கா. நம்மள மாதிரி ஆட்கள் நிறைய இருக்காங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தலைவன் ஒருத்தவர் இருப்பான்ல, நான் அவனை பார்க்கணும்னு சாண்டி பேசிட்டு இருக்கிறார். ஆனா சந்தியாவோ கோட்டை கழட்டிட்டு சண்டைக்கு தயாராகிறா. நேரா போய் நெஞ்சில குத்த வரும்போது கரெக்டா குறுக்கால புடிச்சிட்டா. என்ன ஹார்ட்ல குத்த வர? அப்போ ஹார்ட் தான் வீக்னஸா? இதயத்துல குத்துனா சோழி முடிஞ்சா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறான். கரெக்டா இவங்க 2 பேருக்கு நடுவுல சண்டை. ஒரு எத்துல தூண்ல போய் மோதி விழுகிறா. புது ரத்தம் பலமா தான் இருக்கும். பின்னாடி தூக்கி எரிஞ்சு கண்ணத்திலேயே ஒரு குத்து. சும்மா அடின்னு அடிக்கிறான். கழுத்தை பிடிச்சு மேல தூக்கி வச்சிட்டு இருக்க, எப்படியோ எத்தி விட்டுட்டாங்க. அடுத்து ஓங்கி ஒரு எத்து சவத்தை உடச்சுக்கிட்டு வெளியில போய் விழுகிறான். உன் லீடரை கூப்பிடு அப்படிங்கிறா. நல்லா இழிக்கும் போது பல்லு 2 பெருசா இருந்த கவனிக்கலாம். மூத்தோனை கூப்பிடான் போல. இன்னும் நமக்கு அவரோட முகத்தை காட்டல. பாத்ரூம் பக்கம் 2 பேருக்கு நடுவுல சண்டை. சிரிச்சுக்கிட்டே அடி வாங்குறா. உள்ள அடிக்கிறது நொறுங்குற சவுண்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்குது. வெளியில இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. யார் அடிக்கிறா, யார் அடி வாங்குறாங்கன்னு தெரியல. ஒரு கட்டத்துல பார்த்தா அடி வாங்கி சந்தியா தான் வெளியில வந்து விழுகிறா. சாரி, சந்திரா தான் வெளியில வந்து விழுகிறா. சாண்டி தூக்கி கொண்டு வந்து படு வேகமா கதவுல மோத்துறான் பாருங்க. மோதுன அந்த வேகத்துல அப்படியே காலடியில சூரிய வெளிச்சத்துல நிக்கிறா. அப்படி நிக்கும்போது சூரிய வெளிச்சம் அவளுக்கு ஆகல, ஸ்கின் எரியுது அப்படிங்கறத அவன் கண்டுபிடிச்சிட்டான். அடுத்த பலவீனமும் தெரிஞ்சு போச்சு. இப்ப மட்டும் வெயில தூக்கி எரிஞ்சான்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும் போல தெரியுது. மூஞ்சியை கொண்டு போய் வெயில காட்டுறான் பாருங்க. மூஞ்சி பொசுங்குது. இவன் புது ரத்தங்கிறதுனால இவனுக்கு சூரிய வெளிச்சம் இன்னும் பிரச்சனை ஆகல. நான் ஆள பிறந்த வேண்டின்னு சீனை போடுறான். நான் எனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறேன், குறுக்க யார் வந்தாலும் இதுதான் நிலைமைன்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்க. பார்த்தா நம்ம ஹீரோ அவளோட துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டுவிட்டான். உடனே கோவத்துல திரும்ப வந்தா அடுத்த சுடு, அடுத்துன்னு சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல வேலை இந்த இடத்துல சந்திராவை காப்பாத்துறதே இவன் தான் சொல்லலாம். அது மயக்கம் இருந்து என்ன நினைக்கிறேன், ஒண்ணு போட்டதுக்கே அந்த கருட ராணுவம் மயங்கி கிடக்குது. இவன் 6-7 போட்டு தள்ளிட்டான். அங்கிருந்து போலான்னு கிளம்பும் போது கத்தி வேணும்னு கத்திய கேக்குறா. கத்தியை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள நம்ம சாண்டிய காணோம். அவ்வளவு வேகமா அங்கிருந்து எந்திரிச்சு வந்தவன் கத்தி முனையில ஊர்பொறிக்கிய புடிச்சிட்டான். பேசிட்டு இருந்தப்பயே ஊர்பொறிக்கிய தள்ளி விட்டுட்டு கத்தியால குத்த வருவான். ஹீரோ குறுக்கால போய் அதை வாங்கலான்னு பார்த்தா அதுக்கு
முன்னாடி ஃப்ரெண்டு குறுக்கால போய் அந்த குத்த வாங்கிக்கிறார். அடுத்து ஹீரோவை தள்ளி விட்டுட்டு முதுகுல குத்தி இருக்கிற அந்த கத்திய உருகி கரெக்டா சாண்டியோட நெஞ்சிலேயே ஒரு இறக்கு. கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இந்த மொத்த விஷயமும் நடந்து முடிஞ்சிருச்சு. காதலுக்காக அவன் குறுக்கால விழுந்தா, நட்புக்காக நண்பன் குறுக்கால விழுகிறான். இந்த பக்கம் உள்ள போன யாரும் இன்னும் உயிரோட வரலன்னு ரவுடிகளுக்கு டிரைவர் அப்டேட் கொடுக்குறாரு. உள்ள போய் பாரியா, வெளியில இருந்து அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு சத்தம் போடுறான். அங்கிட்டு இருந்து அந்த ரவுடி போலீஸ் எல்லாம் இப்ப உள்ள வருதுங்க. உள்ள வந்து பார்த்தா சாண்டியோட பாடி அங்க இல்ல. பாடியை வைக்கிறதுக்குன்னே ஒரு பெரிய ரூம், ஒரு ஹால் இருக்குதுங்க. அதுல பாடியை உள்ள தள்ளி சீல் வச்சிட்டாங்க. சாண்டியோட சொல்லி முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்குது. அதுக்கு பிறகு இங்க இருந்து கிளம்பிடுவேங்கிறா சந்திரா. உன்னை பாக்கணும்னு தோணா எப்படி பாக்குறதுன்னு கேட்டா, இல்ல உன்னால பார்க்க முடியாதுங்கிறா. கட்டிப்பிடிச்சு ஃபைனலா ஒரு குட் பை சொல்றா. ஏண்டா கட்டிப்பிடிச்சு குட் பை சொல்ற நேரம் ஆடாது, என்ன ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போங்கடா அப்படின்னு நன்மை அங்க கத்திக்கிட்டு இருக்கிறா. வலி மருந்து ஊசி போட்டுருக்காங்க போல, அதோட வீரியம் குறைஞ்சிருக்கும். வழியில அவன் கத்த ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போங்கன்னு இப்ப அவ அனுப்பிச்சு வைக்கிறா. அவங்க போன பிறகு அழுகிறா பாவம், கண்ணு கலங்கி நிக்கிறா பாவம். அப்புறம் நீலின்னு போட்டு படத்தை இங்க முடிக்கிறாங்க. நீலியோட கதை ஓவர் நினைக்கிறேன். அடுத்து மறுபடியும் பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல 2 ரவுடி பிள்ளை உட்காந்து காம்ப்ரமைஸ்னு வர சொல்லி இருந்தீங்களே, எங்க அவரு அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்போ வந்துருவாரு அப்படின்னு நம்ம தாடி சொல்லி இருப்பான். மீட்டிங்க்கு கீழே போங்கன்னு அண்டர் கிரவுண்ட் ஏரியா பக்கம் இவங்களை அமுச்சு வச்சுட்டு மேல கதவை சாத்திட்டாரு நம்ம தாடி. உள்ள வந்தவனுங்க ஏதோ டிராப்ப செட் பண்றாங்க போலயே அப்படின்னு அவங்களுக்குள்ள பேச்சு. ஒரு 5 ரவுடிங்க வந்திருக்காங்க, துப்பாக்கியோட தான் இருக்காங்க. ஆனா நேர்ல வந்து பார்த்தா இவங்க கேங் ஒருத்தன் கட்டி போடப்பட்டு இருக்கிறான். யாரா அவன் எப்படி பண்ணான்னு கேட்டா யாருன்னு தெரியல அப்படின்னு பதறான். அவனையும் கட்டில இருந்து அவுத்து விட்டாங்க. பார்த்தா அங்க ஒரு நாய் மட்டும் தான் நிக்குது. அடுத்து பின்னாடியே இன்னொருத்தர் வரார். யாரா நீன்னு கேக்குறாங்க. யோ இதை முதல்ல இருந்து கூட்டு போயா, நான் யார் தெரியுமா சீனை போட்டுட்டு இருக்கிறேன், அவன் மனுஷனே கிடையாது யான்னு இந்த ஆளு கத்திட்டு இருக்கிறான். அப்புறம் தான் ஆளு உள்ள வரும்போது தான் தெரியுது நம்ம மம்மூட்டியோட பையன் பேர் என்ன, துல்கர் சல்மான். அவர் இருக்கிறாப்ல போல படத்துல. ஒண்ணுக்கு 2 கத்தியை வச்சுட்டு நிக்கிறார். வந்தவங்களோட சொல்ண்டு கத்தி சண்டை போடுறாரு. அடுத்து துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிலம்பு சண்டை போடுவாங்க இல்ல, அந்த மாதிரி கத்தியாலேயே தோட்டாக்களை தட்டி விட்டு ஒரு கத்தியால ஒருத்தவனை வீசி கொன்னுறாரு. அடுத்து இன்னொருத்தவனையும் சண்டை போட்டுட்டே வந்தவர் ஒரு புகையை போட்டு ஆளை காணோம். பார்த்தா பின்னாடி வந்து ஒரு குத்து. அடுத்து இன்னொருத்தவனுக்கு சக்கரை மாதிரி கையில ஏதோ வச்சிருக்காரு, கழுத்துல ஒரு எரி. எல்லாத்தையும் பார்த்து கட்டி போடப்பட்ட நிலைமையில இருக்கிறவன் ஐயோ ஐயோன்னு பதறான். மறுபடியும் சாகர திருபாயில யாரா நீ அப்படின்னு கேட்கும்போது உன் யமன்டான்னு சொல்லி இப்பதான் மாஸ்க கலட்டுறாரு. துல்கர் சல்மானே தான். லோகாங்கிற இந்த பேரு இதோட நிக்காது. அடுத்து சாப்டர் 2, 3, 4ன்னு அடுத்தடுத்த படங்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த படத்துல எப்படி சந்திரா ஹீரோயினா இருக்கிறாளோ, அவளை மையமா வச்சு கதை நகர்கிறதோ, அதே மாதிரி அடுத்த பாகத்துல தவினோ தாமஸை வச்சு கதை நகரலாம். அடுத்த பாட்டு நம்ம துல்கர் சல்மானை வச்சு கதை நகரலாம். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து மொத்தமா அவெஞ்சர்ஸ் யூனிவர்ஸ் மாதிரி ஒரே படத்துலயும் வரலாம். இதெல்லாம் தமிழ் சினிமால நடந்திருந்தா சந்தோஷப்பட்டிருக்கலாம். எல்லாம் கேரளால மலையாள சினிமால தான் நடந்துட்டு இருக்குது. ரைட், அடுத்த பாகம் வந்துச்சுன்னா டெஃபினட்டா அதையும் பார்ப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்போ நான் பேசும்போது என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போடுறது வழக்கம். நீங்களும் மிஸ் பண்ணாம பாத்திர முடியும். சந்திப்போமா? தேங்க்யூ.